அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். சரி, இன்னைக்குரிய கிளாஸ்ல நம்ம என்ன விஷயத்த பார்க்க போறோம்னு சொன்னாது, ரெண்டு மெயினான கிளாஸஸ் வந்து இந்த கிளாஸ்ல நான் கொண்டு போவேன். சரி, அதுல ஃபர்ஸ்ட் என்னன்னு சொன்னா வந்து உங்களுக்கு தெரியும், பிசிக்ஸ் இந்த 4வது யூனிட் தெர்மல் பிசிக்ஸ். தெர்மல் பிசிக்ஸ் அதாவது வெப்ப பௌதிகவியலின் ஃபுல் தியரி பிளஸ் பேப்பர் கிளாஸ் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். சோ அது வந்து யாருக்காக சொன்னால் 26 and 27 யாருக்காக 26 and 27 பெற்றுக்குரியவங்களுக்காக. சோ அதுக்கு முன்னால உள்ள பேஜ் யாரும் சரி உங்களுக்கு தேவைன்னு சொன்னா நீங்க ஒழுங்காக படிச்சு கிளியர் இல்லைன்னு சொன்னா நீங்களும் ஜாயின் ஆகி கொடுங்க. சோ இந்த தெர்மல் பிசிக்ஸ் இந்த ஸ்பெஷல் என்னன்னு சொல்றோம், நாங்க தெர்மல் பிசிக்ஸ் இந்த மெயினான 10 சப் ஹெடிங்ஸையும் எடுக்கும். சரியா, வெப்பநிலை, வெப்பவானிகள், வெப்ப விதிவு, வாயு விதிகள் இப்படி சொன்ன 10 சப் ஹெடிங்ஸையும் எடுத்து ஒரு கிளாஸ்ல ஒரு ஹெடிங்னு சொல்லி 10 கிளாஸஸ்ல, அதாவது 10 கிளாஸஸ்ல மொத்த தெர்மல் பிசிக்ஸை என்ன செய்யணும்னு சொன்னா ஃபுல் தியரி பிளஸ் பேப்பர் வந்து கவர் பண்ணும். ஃபுல் தியரி பிளஸ் பேப்பர் கவர் பண்ணும். சோ இதுதான் இந்த ப்ராஜெக்ட் இந்த தெர்மல் பிசிக்ஸ் ப்ராஜெக்ட் இந்த ஸ்பெஷல். ஜஸ்ட் 10 நாள்ல இந்த 100 பாட வேலைக்குரிய இந்த ஃபுல் தெர்மல் பிசிக்ஸையும் உங்களுக்கு ஃபுல்லா கிளியர் பண்ணிக்கொள்ளே. சரி, ஓகே. சோ இந்த ப்ராஜெக்ட்ல யாரு சரி 26, 27 அல்லது அதுக்கு முன்னால் உள்ளவங்க ஜாயின் ஆகணும்னு சொன்னா 070-282-5678 சொன்ன நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஜாயின் பண்ணிக்கலே. சரி, ஓகே. சோ அதன்படி இன்றைக்குரிய ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நம்மட சப்ஹெடிங்ஸ்ல முதலாவது சப்ஹெடிங்கான வெப்பநிலை, அதுக்கு கீழே வரக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம என்ன செய்ய போறோம் சொன்னா இன்றைக்குரிய கிளாஸ்ல பார்க்க போறோம். ஓகே, ரெண்டாவது மெயினான கிளாஸ் யார் இதுல எட் பண்ணப்பட்டிருக்குன்னு சொன்னா, நாம் ஒவ்வொரு வருஷத்திலையும் கடைசி பகுதிகள்ல எக்ஸாம் நெருங்குத சந்தர்ப்பத்துல நாம செய்யக்கூடிய விஷயம் தான் என்னன்னு சொன்னா நம்மளோட ஃபைனல் ப்ராஜெக்ட். அதன்படி பார்த்தா இந்த முறை 2025ஆம் ஆண்டுக்குரிய ஃபைனல் ப்ராஜெக்ட் வந்து நடந்துட்டு இருக்குது. சோ அதே மெயினாக நம்மளோட லைவ் கிளாஸ்ல வந்து பேப்பர் கைடன்ஸ் 2025 எக்ஸாம் எக்ஸ்பெக்டேஷன்ஸும் சரி. சரியா, சோ அதுல யாருக்கு சரி தியரி கிளியர் இல்ல, சோ ரிவிஷன் தியரி கிளியர் இல்ல, பிராக்டிகல்ஸ் கிளியர் இல்ல, அப்படியான ஆட்களுக்கு நாம என்ன செய்வோம்னு சொன்னா தியரி அது சம்பந்தப்பட்ட ரிவிஷன், அது சம்பந்தப்பட்ட பிராக்டிகல்ஸ், இந்த விஷயத்தை எல்லாத்தையும் செஞ்சோம்னா எப்ப கூட வந்து என்ன செய்வோம்னு சொன்னா ரெக்கார்டிங்காக கொடுக்கும். சரி, ரெக்கார்டிங்காக அந்த பகுதிகள் வந்து தேவையான பகுதிகளை பார்க்கக்கூடிய அமைப்பு, மெயினான ரிவிஷன் பகுதிகள் அந்த ரிவிஷன் பகுதியில் லைவ்லையும் போகும். இருந்தாலும் உங்களுக்கு எது சரி பெரிய ஒரு இது இல்லாம இருக்குது, ஒரு யூனிட் ஃபுல்லா கிளியர் இல்லாம இருக்குது, யூனிட் ஒரு முக்கியமான பகுதி கிளியர் இல்லாம இருக்குன்னு சொன்னா போய் பார்த்து கொள்ளக்கூடிய அமைப்புல கொடுக்கும். சோ அது சம்பந்தமான விஷயம். சோ அப்படி கொடுக்கப்படுற வீடியோ எப்படி இருக்க போகுதுன்றதையும், உங்களுக்கு எப்பினோட தரக்கூடிய வீடியோஸ் எப்படி இருக்க போகுன்றதையும் ஃபைனல் ப்ராஜெக்ட் மாணவர்களுக்கு அறியப்படுத்தும் விதமாக தான் என்ன செய்யணும்னு சொன்னா ஃபைனல் ப்ராஜெக்ட் உரிய மாணவர்களையும் இன்றைக்குரிய கிளாஸ்ல இந்த கிளாஸுக்குள்ள தெர்மல் பிசிக்ஸ் இந்த தியரி கிளாஸ்க்குள்ள எடுத்து உங்களுக்கு நாங்க செய்து காட்டுறோம். சரி, இவ்வளவுதான் மெயினான விஷயம். நாம என்ன செய்யலாம்னு சொன்னா இப்ப தியரிக்குள்ள போறோம். சரி, இப்ப நம்ம தியரிக்குள்ள போறோம். சோ ஃபைனல் ப்ராஜெக்ட பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா, சோ ஃபைனல் ப்ராஜெக்ட்ல வந்து நம்ம ஃபுல் தியரி 1 to 11 ஃபுல் யூனிட்ஸையும் ரிவிஷன் பண்ணுவோம். மெயினான சிலபஸ்ல உள்ள ப்ராக்டிகல்ஸ் எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணுவோம். சோ அதோட சேர்த்து உங்களுக்கு பேப்பர் கைடன்ஸ் கிடைக்கும். அதோட சேர்த்து 2025 நம்ம எக்ஸாமுக்கான வழிகாட்டல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிடைக்கும். சோ அதுக்கு தேவையானவர்கள் யாருக்கு ஃபைனல் ப்ராஜெக்ட்னு சொன்னா 2025ஆம் ஆண்டு வச்சுக்கும். அதே போல 2025ஆம் ஆண்டுல எக்ஸாம் செய்யக்கூடிய ரிப்பீட்டர்ஸ் தேவையானவங்க யார் சரி பார்த்துருந்தா அதே நம்பரை கான்டாக்ட் பண்ணி ஃபைனல் ப்ராஜெக்ட்னு சொல்லி உங்களுக்கு ஜாயின் சரி. ஓகே, நாம இன்னைக்கு தியரிக்குள்ள வரும் அப்படின்னு சொன்னா நாம பிரிச்ச 10 பாட்டின் முதலாவது பாட்டை தான் இன்றைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். பாருங்க, நாம எடுக்கும் ஃபர்ஸ்ட் தெர்மல் பிசிக்ஸ். இது என்ன, பிசிக்ஸ் இந்த 4வது யூனிட். அந்த 4வது யூனிட்டை 10ஆக பிரித்து முதலாவது இதுதான் வந்து வெப்பநிலை. சோ இதுலதான் வந்து என்னன்னு சொன்னா ஒரு முக்கியமான தியரி ஒன்றும் இந்த பகுதியில இருக்குது. நான் தியரியை ஃபுல்லா இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதோட பாத்தீங்கன்னு சொன்னா இதுல குறைவான கொஸ்டின்ஸ் தான் வரும். அதுல நான் ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் செஞ்சு காட்டுறேன் போதுமாகும்.
அடுத்தது மெயினான பேப்பர் கிளாஸ் செய்யக்களை மீதி கொஸ்டின்ஸ் வந்து நான் செய்வேன். சரி, இப்போ இந்த கிளாஸ் பிளான் என்னன்னு சொன்னா வந்து உங்களுக்கு தியரியை வந்து சம்பூர்ணமாக திட்ட தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். உங்களுக்கு நோட்ஸ் சொல்லி அந்த நோட்ஸ் எழுத வைக்கிறதுக்கு தான் என்ன செய்யணும் சொன்னா டைம் ஆகும். சரியா? ஆகவே ஒரு ஃபுல் தியரியும் எக்ஸ்பிளைன் பண்ணி அதோட நோட்ஸ்ன்னு சொல்லி உங்களை எழுதி வைக்குதுன்னு சொன்னால் கிளாஸின் டியூரேஷன் வந்து பெருசாக போயிட்டு இருக்கு. சரி, சோ அதனால உங்களுக்கு நோட்ஸ் நாங்க தாரோம், எக்ஸ்பிளைன் நாங்க கிளாஸ்ல வச்சு சரி. சரி, சோ இதான் சரி. ஓகே, இப்ப வாங்க வெப்பநிலைக்குள்ள. ஓகே, இப்ப கிளாஸ்க்குள்ள போலாம். இன்ட்ரோடக்ஷன் சோ தேவையான எல்லாம் சொல்லி முடிஞ்சு இப்ப நம்ம டைரக்டா கிளாஸ்க்குள்ள. கிளாஸின் ஹெடிங் வந்து வெப்பநிலை. சோ வெப்பநிலைன்னு சொல்லுறவர் யாருன்னு தெரிஞ்சு கொள்ள முன்னால நீங்க வெப்பம்னு சொல்லி இருக்காரு அவர் யாருன்னு சொல்லி தெரிஞ்சு கொள்ளணும். சரியா? வெப்பம். சரியா? வெப்பம். வெப்பம்னு சொன்னவரை நீங்க ஓ லெவல்லையும் படிச்சிருப்பீங்க. என்னன்னு சொன்னா சக்திக்கு பல வடிவங்கள் இருக்கு. மின் சக்தி, ஒளிச்சக்தி, ஒளிச்சக்தி, வெப்ப சக்தி, இயக்க சக்தி அப்படி இப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஆகவே இந்த வெப்பம்னு சொல்றவர் யாருன்னு சொன்னா ஒரு சக்தியின் வடிவம். சக்தியின் வடிவம். சரியா? சக்தியின் வடிவம். இந்த வெப்பம்னு சொன்னவரை நாம என்ன செய்வோம்னு சொன்னா சக்தியை என்ன அழகால அளப்போமோ அதே அழகால அளப்போம். ஜூலுன்ற அழகால இந்த வெப்பம்னு சொன்னவரை நம்ம அளப்போம். வெப்பம்னு சொன்னவரை அளப்போம். அதாவது நீங்க ஓ லெவல்ல பார்த்த அதே விஷயம்தான். Q சமன் ms டெல்டா டீட்டா, Q சமன் mc. சோ இப்படி பார்த்திருப்பீங்க தானே? அதே விஷயம் தான் இங்கேயும், அதே வெப்பம் தான் இது. சரியா? ஆனா இதுக்கு பின்னால வெப்பத்தை சம்பந்தப்படுத்தி சில விஷயங்கள் தொடர்ந்து வரும். சோ அதை அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். உங்களுக்கு இப்ப இந்த வெப்பநிலைன்றத படிக்க முன்னால வெப்பம்ன்ற பேசிக்க தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணுன்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் நான் இப்ப வெப்பம்ன்றத பத்தி எனக்குள்ள சொன்னேன். பின்னால தெளிவாக பார்ப்போம். வெப்பம் ஓகே, அப்ப வெப்பநிலைன்னு சொன்னா என்ன? சில பிள்ளைகளை வந்து வெப்பம்டா சரி வெப்பநிலைன்னு சொன்னாலும் சரி எல்லாம் உண்டு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. சோ ஆனா ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. சோ வெப்பம்னு சொன்னது இந்த கான்செப்ட். வெப்பநிலைன்னு சொன்னா என்னன்னு பாருங்க. இந்த வெப்பத்தின் படிநிலையத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்னு சொன்னா வெப்பநிலைன்னு சொல்லுவோம். இந்த வெப்பத்தின் படிநிலையத்தான் என்னன்னு சொல்லுவோம் வெப்பநிலைன்னு சொல்லுவோம். வெப்பத்தின் படிநிலை வந்து என்னன்னு சொல்லப்படும் வெப்பநிலைன்னு சொல்லப்படும். சரியா? அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்றீங்க? நீங்க என்ன செய்றீங்க? ரெண்டு வெப்பமான பொருட்களை சேர்த்து வைக்க. சரியா? ரெண்டு வெப்பமான பொருட்களை சேர்த்து வைக்க. இவர் ஏ, இவர் பி. சரியா? ரெண்டுலையும் வந்து வெப்பம் இருக்கு. ரெண்டுமே சூடாகப்பட்டிருக்குதுன்னு அடுப்புல வச்சு சூடாகப்பட்டிருக்கு. சோ சூடாகப்பட்டிருக்கிறதுல இவர் ஒரு குறித்த வெப்பத்தை இருப்பாரு, இவர் வேறொரு குறித்த ஒரு வெப்பத்தில இருப்பாரு. சரியா? இவர் ஒரு குறித்த வெப்பத்தில் இருப்பாரு. நான் அதை வெப்பத்தை Qன்னு தான் எடுப்போம். ஆக Q1 எடுக்கேன். அவர் ஒரு வேற வெப்பத்தில் இருப்பாரு, Q2 சொல்லி எடுக்கேன். சரியா? இப்ப யாருல ரெண்டு வெப்பநிலை உள்ள பொருட்கள் தொடுகையில் இருக்குதுன்னு சொன்னா என்ன நடக்கும்? வெப்பம் வந்து கடத்தல் மூலம் ஒன்றுல இருந்து அடுத்ததுக்கு போகும். வெப்பம் வந்து கடத்தல் மூலம் ஒன்றுல இருந்து அடுத்ததுக்கு போகும். ஓலவெல்ல நீங்க படிச்சிருப்பீங்க. சரியா? ஒரு இரும்பு ராட் எடுத்து அதுல மெழுகால வந்து ஆணியை ஒட்டுது. சரியா? மெழுகு திரியில அதாவது நெருப்புல வந்து ஒரு சைட பிடிக்கல வெப்பம் கடத்தப்பட்டு ஒவ்வொரு ஆணியாக கீழே விழுது. இப்படி ஒரு பிராக்டிகலே பார்த்திருக்கு. சோ அதே போல வெப்பம் என்ன செய்யும் சொன்னா தொடுகையில் இருக்கல ஒத்தர்ல இந்த அத்தருக்கு என்ன செய்யும் சொன்னா பாகம். இப்ப இந்த இடத்துல காவலி ஒண்ணு போட்டு இல்ல வெப்பம் பாவகத்தை தடுத்தில தொட்டு வச்சிருக்கோம். அப்ப என்ன செய்யும்னா கடத்தலால என்ன செய்யும் சொன்னா ஒத்தர்ல இருந்து இப்ப இதுல உள்ள மூலக்கூறுகள் அது இருந்து அங்காள போய் இதுக்குள்ள போகும். அல்ல இதுல இருந்து இப்படி இங்க வரும். சரி, அப்ப ஏழை இருந்து இவருக்கு ஒரு வெப்பம் இருக்குது, இவருக்கு ஒரு வெப்பம் இருக்குது. சரியா? ஏழை இருந்து பிக்கு போகுமா அல்லது பில இருந்து ஏக்கு வருமா அப்படின்னு முடிவு பண்ணுறவர் தான் யாருன்னு சொல்லி கேட்டா வெப்பநிலை. அப்படின்னு சொன்னதை முடிவு பண்ணுத ஆள் தான் வந்து வெப்பநிலை. வெப்பத்தின் படிநிலை வெப்பநிலை. சோ ரெண்டு தொடுகையில் இருக்கிற பொருட்களுக்கு இடையில யாருல இருந்து யாருக்கு வெப்பம் போகும்ன்றத முடிவு பண்ணுறவர் தான் வெப்பநிலை. சரியா? வெப்பநிலை.
ஆகவே வெப்பநிலை கூடின பொருள்ல இருந்து வெப்பநிலை எப்படி செய்யும் சொன்னா கூடின பொருள்ல இருந்து குறைந்த பொருளை நோக்கித்தான் என்ன செய்யும்டா வெப்பம் பாயும். இப்ப வந்து இதை θ1 இதை θ2 எடுப்போமே. ஆகவே இது சாரி Q1 Q2 எடுத்த மாதிரி இது θ1 இது θ2. ஆகவே θ1 வந்து θ2 விட பெரிதுன்னு சொன்னா வெப்பநிலை என்ன செய்யும் சொன்னா ஏல இருந்து B சாரி வெப்பம் என்ன செய்யும் சொன்னா வெப்பநிலை வந்து என்ன θ1 பெருசு வெப்பநிலை தானே θ1 பெருசு அதாவது A இந்த வெப்பநிலை பெருசுன்னு சொன்னா வெப்பம் என்ன செய்யும் ஏல இருந்து Bக்கு பாயும். வெப்பத்தின் படிநிலை தான் வெப்பநிலை. வெப்பம் எங்க இருந்து எங்க பாயுன்றத முடிவெடுக்கிறது யாரு வெப்பநிலை. சரியா? ஓகே. இப்ப பாருங்க நீங்க வெப்பத்துக்கு இப்படி ஒரு சமன்பாடு வருது. சோ இதன்படி பாருங்க நான் பார்க்கிறேன் போடுறேன். பெரிய ஒரு உலோக கோடு ஒன்று உலோகம் இரும்பு துண்டு ஒன்று பெரிய இரும்பு துண்டு ஒன்று சரியா? அதோட சேர்த்து சின்ன இரும்பு ஒன்று இருக்குது. ஒரு ரெண்டுமே இரும்பு ஆகவே தன் வெப்ப அளவு சமண்டு வைங்க. ஆனா இவர திணிவு நல்லா பெருசு பார்த்தால விலங்குகள் இவர திணிவு நல்லா பெருசு ஆனா இவர திணிவு சின்னது. ரெண்டுக்கும் தன் வெப்ப அளவு சமம். ஆனா வெப்பநிலையை பொறுத்த மட்டும் θ1 θ2 எடுங்க. θ2 எடுங்க. θ1 வந்து θ1 வந்து θ2 ஓட பெரிதுன்னு சொன்னா சரியா? இப்ப இதுல திணிவை ஒப்பிட்டு பார்க்கல வெப்பநிலை ஒப்பிட்டு பார்க்கல சம்டைம் வந்து என்ன செய்யும் சொன்னா இந்த Q1 வந்து இவர வெப்பம் வந்து நான் Q1 அடிக்கிறேன் இவர வெப்பத்தை வந்து நான் Q2 அடிக்கிறேன். சம்டைம் என்ன செய்யலாம்டா Q1 வந்து Q2 விட பெரிதாக இருக்கலாம். ஆனா வெப்பநிலைன்னு சொல்லக்கூடியவரு நம்மட இந்த சின்ன பொருளுக்கு தான் கூடுதலாக இருக்கிறது. θ2 தான் வந்து கூடுதலாக இருக்காருன்னு சொன்னா வெப்பம் என்ன செய்யும் சொன்னா சின்னவர்ல இருந்து அதாவது இந்த இதுல இருந்து இதை ஏவின்னு மாப்படுது இந்த ஏ இத பில இருந்து ஏக்கு தான் பாயும். சரியா? ஆகவே யாருக்கு வெப்பம் கூட யாருக்கு வெப்பம் குறைவுன்றதுல விஷயம் இல்ல. யாருக்கு வெப்பநிலை கூட யாருக்கு வெப்பநிலை குறைவுன்றதுலதான் விஷயம் இருக்கு. சரியா? யாருக்கு வெப்பநிலை கூட யாருக்கு வெப்பநிலை குறைவுன்ற விஷயத்துலதான் இங்க மேட்டர் இருக்கு. சரியா? என்னதுலதான் விஷயம் இருக்குது. யாருக்கு வெப்பம் கூட யாருக்கு வெப்பம் குறைவுன்றதுல விஷயம் இல்ல. யாருக்கு வெப்பநிலை கூட யாருக்கு வெப்பநிலை குறைவுன்றதுலதான் இந்த இடத்துல விஷயம் இருக்குது. சரிதானே? இப்ப உங்களுக்கு வெப்பநிலையின் முக்கியத்துவம் வெப்பத்துல எப்படி இருக்குது வெப்பத்தை சம்பந்தப்படுத்தி பார்க்கல இந்த வெப்பநிலை எவ்வளவு ஒரு முக்கியமானவர்ன்றது உங்களுக்கு விளங்கி இருக்கு. சரியா? இப்ப வெப்பநிலையை வந்து அளக்கிறதுக்கான பல அலகுகள் இருக்கு. இந்த வெப்பநிலை எடுத்தோம்னு சொன்னா வெப்பநிலையின் சர்வதேச அலகு உங்களுக்கு தெரியும் கெல்வின். அதே போல வேற அலகுகளாலையும் அளக்கேலும் ஒன்று பாகை செல்சியஸ் பாகை ஃபாரன்ஹைட். சோ இந்த அலகுகளாலையும் இந்த வெப்பநிலைன்னு சொன்னவரை அளக்கே இருக்கு. சரியா? வெப்பநிலை அளக்கே இருக்கு. இப்ப பாருங்க ஒரு பொருளுக்கு நாம வெப்பத்தை வழங்கினோம்னு சொன்னா ஒரு பொருளுக்கு வெப்பப்படுத்தினோம்னு சொன்னா என்னென்ன மாற்றம் நடக்குதுவா என்ன சொன்ன இந்த பாடத்துல வந்து ஒவ்வொரு பொருளையும் வெப்பப்படுத்தி அதே போல அந்த பொருளை குளிர விட்டு நம்ம பார்க்க போறோம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் செய்யப்படுறோம். சோ அதனால பேசிக்கான ஒரு விஷயத்தை பார்த்துருப்போம். ஒரு பொருளுக்கு வெப்பத்தை வழங்கினோம்னு சொன்னா வெப்பத்தை ஹீட் பண்ணினோம்னு சொன்னா இப்ப பஞ்சன் சுழல் அடுப்புல பிடிக்கும் மெழுகு திரியில பிடிக்கும். சோ கொடுத்தோம்னு சொன்னா என்ன நடக்கும் அந்த மாற்றங்கள் என்ன அதுக்கான விளக்கங்கள் என்னன்னு சொல்லிட்ட இப்ப பார்க்க போறோம். வெப்பத்தை வழங்கினா ஏற்படக்கூடிய மாற்றங்கள். சரியா? ஒன்று வெப்பநிலை மாற்றம் அடையும். சோ வெப்பத்தை வழங்கினோம்னு சொன்னா வெப்பம் போக என்ன செய்யும் சொன்னா வெப்பநிலை வந்து மாற்றம் அடையும். வெப்பநிலை மாற்றம் அடையும். சரியா? இப்ப பாருங்க வெப்பம் என்ன செய்யும் சொன்னா ஒரு சக்தி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும். அதாவது ஒரு பஞ்சன் சுழல் அடுப்புல அல்லது ஒரு மெழுகுதிரில ஒரு பொருளை பிடிக்கீங்கன்னு சொன்னா அந்த பொருளுக்கு என்ன செய்யப்படுதுன்னா வெப்பம் கொடுக்கப்படுது. சோ இதை வச்சு பார்க்கல ஒரு பொருளுக்கு வெப்பம் கிடைச்சிச்சுன்னு சொன்னா வெப்பநிலை மாறும். சரியா? அது எப்படி மாறும்னு சொன்னா
பொதுவாக வெப்பநிலை அதிகரிக்கும். பொதுவாக என்ன செய்யும் சொன்னா அதிகரிக்கும். இது என்ன பொதுவாக அதிகரிக்கும் சொல்லி கேட்டீங்கன்னா, கொமனாக ஒரு இரும்பு ஒன்று அடிக்கீங்க, அதுக்கு வெப்பத்தை கொடுத்தீங்கன்னு சொன்னா அதோட வெப்பநிலை என்ன செய்யும்னு சொன்னா அதை ஹீட் பண்ணக்கல வெப்பநிலை வந்து கூடும். அப்ப ஏன் பொதுவாக அப்ப அதிகரிக்கும் சொல்லியிருந்தானே சொன்னா, சில சந்தர்ப்பங்கள்ல அதிகரிக்காம இருக்கே, வெப்பத்தை கொடுத்தா கூட வெப்பநிலை அதிகரிக்காம இருக்கே. எப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு ஐஸ் கட்டி ஒன்று எடுக்கீங்க. ஐஸ் கட்டி ஒன்று எடுத்தீங்கன்னா அதோட வெப்பநிலை நாம் எடுத்தோம் 0 பாகை எடுக்கும். சரியா? அதுக்கு நீங்க வெப்பத்தை கொடுத்தீங்கன்னு சொன்னா முழுக்க முழுக்க அந்த ஐஸ் கட்டி கரைஞ்சி முழுக்க முழுக்க திரவமாக மாறும் வரைக்கும் அதன் வெப்பநிலை 0 பாகை ஆகத்தான் இருக்கும். ஏன்னு சொன்னா அந்த கொடுக்கப்படுற மொத்த வெப்பநிலையும் வெப்பம் உருகலின் தன்மறை வெப்பத்துக்கு உருகல்ல அந்த செயற்பாட்டுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கும், வெப்பநிலை அதிகரிப்புக்கு பயன்படுத்தப்படாது. ஆகவே இந்த இடத்துல வெப்பம் கொடுக்கப்பட்டாலும் வெப்பநிலை உயர இல்லை. அதனால அது மாதிரி சில சந்தர்ப்பங்கள்ல வந்து அதே போல ஆவியாகாத சந்தர்ப்பத்துல 100 பாகை ஆவியாக தொடங்கும், முழுவதும் ஆவியாகி முடியும் வரைக்கும் எவ்வளவுதான் நீங்க வெப்பத்தை கொடுத்தாலும் அங்க உள்ள வெப்பநிலை 100 பாகை ஆகத்தான் இருக்கும். யாருக்கு? நீருக்கு. சரியா? இப்ப நான் இதை நீரை தான் சொல்லுவேன், உதாரணத்துக்கு நீரை தான் எடுத்து அதனால குச்சமையும் நுரையும் எடுத்து. சரியா? மத்த வித்தியாசப்படுத்தானே. சோ இப்படி இருக்கும். ஆகவே இதுல உங்களுக்கு என்ன முடிவு பண்ணலாம்? பொதுவாகன்றதுக்கு வேர்டுக்கு இதனாலதான் பொதுவாக சொல்லியிருக்குது. இப்படியான சந்தர்ப்பங்களை தவிர கொமனாக இது என்ன செய்யும் சொன்னா வெப்பத்தை கொடுத்தோம்னா வெப்பநிலை கூடும். சரியா? அடுத்தவரு கனவளவு மாற்றம். கனவளவு என்ன செய்யும் சொன்னா பொதுவாக வந்து கூடும். அது என்ன பொதுவாக சொல்லிக்கொண்டா அதே பனிக்கட்டியை எடுங்க, பனிக்கட்டிக்கு வெப்பத்தை கொடுத்தீங்கன்னா அது உருகி திரவமாக மாறும். உருகி திரவமாக மாறுற சந்தர்ப்பத்துல யோசிங்க, அதோட கனவளவு என்ன செய்யும் சொன்னா குறையும். பனிக்கட்டி உருகி திரவமாக மாறுற சந்தர்ப்பத்துல அதோட கனவளவு குறையும். ஆனா கொமனாக ஒரு உலோகத்தை எடுக்கிற சந்தர்ப்பத்துல அதுக்கு வெப்பத்தை கொடுத்தோம்னா அது விரிவடைஞ்சு அது பெருசா, அதே போல மத்த சந்தர்ப்பங்களில் நடக்கும். ஆகவே பொதுவாக கொமனாக பெருசாகும், சில சந்தர்ப்பங்கள்ல சின்னதாக வாய்ப்பு இருக்குது. சரியா? சில சந்தர்ப்பங்கள்ல சின்னதாக வாய்ப்பு இருக்குது சொன்னதால குறைய வாய்ப்பு இருக்குன்னு சொன்னதால பொதுவாக விட இந்த இடத்தை யூஸ் பண்ணிருக்கு. சரியா? அடுத்து வெப்பத்தை கொடுக்கல என்ன நடக்கும் சொன்னா நிலை மாற்றம் நடக்கும். நிலை மாற்றம் இது தெரியும் தானே. இப்போ ஒரு மெழுகு திரி ஒன்று எடுக்கீங்க, மெழுகு திரின்னு சொன்னா மெழுகு வர்த்தி ஒன்று எடுக்கீங்க. மெழுகு வர்த்தி எடுத்து நீங்க சூடாக்கினீங்கன்னா அந்த திண்மமாக உள்ள மெழுகு வர்த்தி உருகி திரவமாக மாறும். ஆகவே வெப்பம் வழங்கப்படுற சந்தர்ப்பத்துல வெப்பம் கொடுக்கப்படுற சந்தர்ப்பத்துல திண்மமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் திரவமாக மாறும். அதே போல ஒரு வீட்டுல உள்ள தண்ணி எடுத்து நீங்க சூடாக்கினீங்கன்னு சொன்னா அது ஆவியாக போகும். ஆகவே திண்மமாக இருக்கக்கூடிய திரவமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து ஆவியாக போகும். சோ இப்படியான நிலை மாற்றங்கள் ஏற்படே. 4வது விஷயம் வந்து என்ன நடக்கலாம்னு சொல்லி கேட்டா பௌதீக மாற்றம். பௌதிக மாற்றம்னு சொல்லல, உதாரணமாக நம்ம என்னென்ன பௌதிக மாற்றத்துல நிறைய விஷயங்கள் எடுக்கலாம். நான் உதாரணமாக எடுங்க, இப்போ ஒரு திரவத்தை எடுத்தீங்கன்னு சொன்னா அந்த திரவத்துக்கு பாகுமை பிசுக்குமை, அதாவது பாகுநிலை இருக்கும். அடுத்தது வந்து இந்த மேற்பரப்பில் விசை இருக்கும். இதை நீங்க 10வது யூனிட்ல தெளிவாக படிப்பீங்க. நினைவு வச்சுக்கொள்ளுங்க. பாகுமைன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. பாகுமைன்னு சொன்ன என்னன்னு சொன்னா வந்து இப்ப ஒரு பொருளை நம்மட தரையில வச்சு ஒரு பொருளை தள்ளக்கல அந்த பொருளின் இயக்கத்தை ஒரு விசை எதிர்க்கும். அந்த விசை என்னன்னு சொல்லி கேட்டா உராய்வு விசை. அதே போல ஒரு திரவத்துக்கு மேல வச்சு ஒரு பொருளை தள்ளக்கொள்ள அந்த பொருள்ல இயக்கத்தை ஒரு விசை எதிர்க்கும். அந்த விசை தான் யாரு? பாகுமை விசை. திண்மத்துல வரக்கூடிய உராய்வு நம்ம உராய் விசைன்னு சொல்லுவோம், தடை விசை உராய் விசைன்னு சொல்லுவோம். அதே திரவத்துல வரக்கூடிய அந்த தடை விசை வந்து பாகுமை விசைன்னு சொல்லு, பாகுமை விசை சொல்லு. சரியா? அதே போல மேற்பரப்பு விசைன்னு சொன்னா நீங்க பயாலஜிலையும் படிச்சிருப்பீங்க. அந்த சின்ன விலங்கு நீருக்கு மேற்பரப்பில் விசை இருக்கும், அதனால சிறிய உயிரினங்கள் நீர் மேற்பரப்பின் மீது நடக்கும். இப்படி படிச்சிருக்கீங்க அந்த மேற்பரப்பில் விசை. சோ இது மாதிரி விஷயங்கள் என்ன செய்யும் சொன்னா வெப்பநிலை கொடுக்கப்படுற டைம்ல குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாக என்ன செய்யும் சொன்னா இந்த பாகுமை என்றது குறையும், அதே போல மேற்பரப்பில் விசை குறையும். சொன்னா அதில் உள்ள நிறைய போன்ஸ் எல்லாம் வந்து என்ன செய்யும் சொன்னா உடையும், வெப்பநிலை கூடக்கல மூலக்கூறுகள் அதிர்வால. சோ இதனால இது மாதிரியான விஷயங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னா நடக்கும். சரியா? ஆகவே அடுத்தது 5வது விஷயம்
ஒரு நோட்ஸ் கிடைக்கும், நாம் விளங்கப்படுத்திட்டு போறோம். சரி, 5வது விஷயம் இரசாயன மாற்றம். இரசாயன மாற்றம்னு சொன்னா இரசாயன தாக்கங்களை வச்சுப்பாரு. சரியா? அதாவது இப்ப ஒரு தாக்கம் ஒன்று இருக்குது. இப்ப இதுல என்ன நடக்கலாம்னு சொன்னா, ஒரு இரசாயன மாற்றம் சொல்லக்கல, ஒரு பிரிகை, ஒரு வெப்பம் வழங்கப்படுவதால ஒரு செயற்கை தாக்கம் நடக்கவும் மேலும் பிரிகை தாக்கம் நடக்கவும் மேலும், செயற்கை தாக்கம் நடக்கவும் மேலும் ஒரு பிரிகை தாக்கம் நடக்கவும் மேலும். சரியா? அதாவது ஒரு அகவெப்ப தாக்கம்னு சொல்லுவீங்களே, அகவெப்ப தாக்கம்னு சொல்லுவீங்க. அகவெப்ப தாக்கம்னு சொன்னா அந்த தாக்கம் நடக்கணும்னு சொன்னா நாம் அதுக்கு ஒரு சக்தியை கொடுக்கணும், ஒரு வெப்பத்தை கொடுக்கணும். அப்ப அந்த டைம்ல என்ன செய்யலாம், ஒரு செயற்கை தாக்கம் நடக்கும். அதே ஒரு பிரிகை தாக்கம்னு சொன்னா ஒரு வெப்பத்தை வழங்க டைம்ல என்ன செய்யலாம்னு சொன்னா பிரிகை ஒண்ணு நடக்குமே. ஒரு வெப்பத்தை வழங்குறாங்க, கால்சியம் கார்பனேட்டுக்கு நம்ம வெப்பத்தை வழங்கினோம்னு சொன்னா அதை என்ன செய்யும் சொன்னா பிரிகை. சோ இப்படியான விஷயங்கள், இது மாதிரியான இரசாயன மாற்றங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னா இந்த இடத்துல நடக்கிது. இப்படான இரசாயன மாற்றங்கள் வெப்பம் வழங்கப்படுவதால் நடக்கிடும். இன்னும் பல விஷயங்கள் இப்படியான வெப்பம் வழங்கப்படுவதால இன்னும் சில விஷயங்கள் நடக்கிது. சரியா? சோ வெப்பத்தை ஒரு ஆளுக்கு கொடுத்தோம்னு சொன்னா என்ன நடக்கும்ன்றத இந்த இடத்துல பார்த்தோம். சரி, வெப்பத்தை ஒரு ஆளுக்கு கொடுத்தோம்னு சொன்னா என்ன நடக்க போகுதுன்றத இந்த இடத்துல பார்த்தோம். ஓகே, உங்களுக்கு கிளியரா இது ஒரு பேசிக்கான தியரியான ஒரு விஷயம். வெப்பத்தை வழங்கினா என்ன நடக்கும் ஒரு சின்ன பிள்ளைத்தனமான கேள்வி வரப்பறை இல்ல. வந்தாலும் உங்களுக்கு நான் படிச்சு தந்துதான் நீங்க அதுக்கு ஆன்சர் எழுதணும். நீங்க ஒரு சின்ன பிள்ளையும் இல்லை. சரிதானே? விளங்குதானே? இப்படி ஒரு சின்ன பிள்ளை கேள்வி வரப்போறது இல்லை. அப்படி ஒரு கேள்வி வந்தால், சரி, அவர் கேள்வி வந்தார், சரி வந்துட்டு வைங்க, சரியா, வந்துட்டு வச்சா அதுக்கு உங்களுக்கு ஆன்சர் என்ன, படிச்சுதான் பண்ணணும் இல்லை, லேசாக என்ன செய்யறாங்க உங்களுக்கு ஆன்சர் பண்ண. சரி, அடுத்தது வாங்க, வெப்பநிலையில, வெப்பநிலைன்னு சொன்ன என்ன, வெப்பத்தின் படிநிலை. அதாவது ரெண்டு பொருட்கள் தொடுகையில் இருக்கிற சந்தர்ப்பத்துல யாருல இருந்து யாருக்கு வெப்பம் பாயணுன்றத முடிவெடுக்கிறது யாரு, இந்த வெப்பநிலை. கூடுதலான வெப்பம் நிலை உள்ளவர்ல இருந்து குறைவான வெப்பநிலை உள்ளவரை நோக்கி யாரு பாயும், வெப்பம் பாயும். அப்ப இப்படி வெப்பம் பாயாம இருக்குது என்று சொன்னா, சரியா, என்ன செய்யும், வெப்பம் பாயுது. பாயுதத்தை பத்தி உடனே பேசினோம். இப்ப நம்ம பார்ப்போம் வெப்பம் பாயல, வெப்பம் பாயல. அப்ப அது என்னன்னு சொல்லுவோம், வெப்ப சமநிலை. வெப்ப சமநிலை. உங்களுக்கு நோட்ஸும் கிடைக்கும். நீங்க ஒரு நோட்ஸ் ஒன்றை நான் சொல்றதை வச்சு இதை புஷ் பண்ணி வச்சு என்ன செய்யலாம்னு சொன்னா நோட்ஸ் ஒன்றை உருவாக்கவே. சரி, உங்களுக்கு மிச்சம் வச்சு நான் ஒரு 6-7 கிளாஸ் செஞ்சேன்னு சொன்ன ஒரு பகுதியை உங்களுக்கு நீங்க பாதிதான் பார்ப்பீங்க. நான் இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ஓரளவுக்கு மேலே இதுலயும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதனால என்ன செய்யறேன்னு சொன்னா இழுத்தடிச்சு வச்சு அப்படியே ஒரு காலங்களுக்கு செய்யாம குயிக்காக முடிக்கணும்ன்ற நோக்கத்துல, அவங்க விளங்கப்படுத்தவும் வேணும், குயிக்காக முடிக்கணும் நோக்கத்துல ஓரளவாக நான் ஸ்பீடா போறேன், கதை ஒன்றும் இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொல்லிட்டேன். என்ன சரி, வெப்ப சமநிலை. இப்ப வெப்ப சமநிலைன்னு சொன்னா என்ன, ஏதாவது ஒரு ரெண்டு பொருட்கள், சரியா, வெப்ப தொடுகையில உள்ள ரெண்டு பொருட்கள் சொல்லும். வெப்ப தொடுகையில உள்ளன்னு சொன்னா வெப்பமாக்கப்பட்டு தொடுகையில இருக்கு. வெப்ப தொடுகைன்னு சொன்ன என்ன, வெப்பம் ரெண்டுக்கும் இடையில பாய்றதுக்கான எல்லா பாசிபிலிட்டியும் இருக்குது. அதுதான் வெப்ப தொடுகை. எந்த ஒரு தடையும் இல்லைன்னு அர்த்தம். சரியா, வெப்ப தொடுகையில இருக்கிற ரெண்டு பொருட்களுக்கு இடையில, சரியா, ஏபின்னு ரெண்டு பொருட்களுக்கு இடையில நடக்கக்கூடிய இந்த வெப்ப பாய்ச்சல் வீதம், ஏல இருந்து பிக்கு அல்லது பில இருந்து கியூ தானே வெப்பம். வெப்ப பாய்ச்சல் வீதம்னு சொன்னா என்ன, வீதம்னு சொல்லப்பட பிசிக்ஸ்ல வீதம்னு சொல்லப்பட எது சரி உண்ட நேரத்தால பிரிச்சோம்னா வீதம், வேக மாற்றத்தை நேரத்தால பிரிச்சோம்னா வேக மாற்று வீதம், அதைத்தான் ஆரம்பத்தில் சொல்லும். ஆகவே டைமோட வெப்பம் பாய்த அளவு, நேரத்தோட வெப்பம் பாய்த அளவைத்தான் நம்ம என்ன செய்வோம் சொன்னா வெப்ப பாய்ச்சல் வீதம்னு சொல்லுவோம். சரியா, அதாவது ஏல இருந்து பிக்கு நடக்கக்கூடிய வெப்ப பாய்ச்சல் வீதம் அல்லது பில இருந்து ஏக்கு நடக்கக்கூடிய வெப்ப பாய்ச்சல் வீதம் பூஜ்ஜியமாக இருக்குதுன்னு சொன்னா அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம், வெப்ப சமநிலைன்னு சொல்றோம். வெப்ப சமநிலைன்னு சொன்னா என்ன, இரண்டு பொருட்கள் வெப்ப தொடுகையில் உள்ள சந்தர்ப்பத்துல, வெப்ப தொடுகையில் உள்ள போதும் இரு பொருட்களுக்கும் இடையிலான
தேறிய வெப்ப பாய்ச்சல் வீதம் 0 எனில் அவ்விரு பொருட்களும் வெப்ப சமநிலையில் உள்ளன எனப்படும். இவ்வளவு சரியா, சிம்பிள். இத என்ன டெபினிஷன் கேட்க போற இல்லையே, ஆகவே உங்களுக்கு அதுல மண்டையில ஏத்தி கொண்டா சரி. வெப்ப பாய்ச்சல் வீதம் எனப்படும். சோ எப்படியா வெப்பம் பாயாம இருக்கும்னு சொல்லி யோசிச்சீங்கன்னா, எப்படி வெப்பம் பாயாம இருக்கும் யோசிச்சீங்கன்னா, வெப்பம் பாயணும் எங்க இருந்து எங்க தீர்மானிக்கிற யாரு? வெப்பநிலை. வெப்பம் எங்க இருந்து எங்க எடுத்த தீர்மானிக்கக்கூடிய வெப்பநிலைக்கு வெப்பம் பாயாமலே இருக்கணும்ன்றதையும் தீர்மானிக்க இயலும். எப்படின்னு சொன்னா, ஏல உள்ள வெப்பநிலையும் தீட்டா ஏயும் பில உள்ள வெப்பநிலையும் தீட்டா பியும் சமனாக இருந்துச்சுன்னு சொன்னா, யார்ல இருந்தும் யாருக்கும் வெப்பம் பாய தேவையில்ல. ஏன்னா கூடினவர்ல இருந்து குறைஞ்சவருக்கு தான் வெப்பம் பாயும். ரெண்டும் சமன்டா யார்ல இருந்தும் யாருக்கும் வெப்பம் பாய தேவையில்ல. ஆகவே இரண்டு பொருட்கள் வெப்ப தொடுகையில் உள்ள ரெண்டு பொருட்கள் வெப்ப சமநிலையில் இருக்குதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அந்த ரெண்டு பொருட்களிலேயும் வெப்ப நிலை சமனாக இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். வெப்பம் சமனாக இருக்குதுன்னு அர்த்தம் இல்ல. ஏற்கனவே சின்ன பொருளையும் பெரிய பொருளையும் வச்சு வெப்பம் கூடினாலும் குறைஞ்சாலும் பிரச்சனை இல்லைன்றதே விளங்கப்படுத்தி. அவைங்க வெப்பம் சமனாக இருக்கணும்ன்றது அவசியம் இல்லை, வெப்பநிலை சமனாக இருக்கணும்ன்றதுதான் அவசியம். ஆகவே வெப்ப சமநிலை என்று சொன்னா என்ன? வெப்பம் தேறிய வெப்ப பாய்ச்சல் 0. அது எப்படி நடக்குதுன்னா, அங்க உள்ள வெப்பநிலை ஈக்குவலாக இருக்குது. வெப்பநிலை ஈக்குவலாக இருக்குது. சரியா? வெப்பநிலை ஈக்குவலாக இருக்கு. இதே சந்தர்ப்பத்துல ரெண்டுலையும் வெப்பநிலையை நீங்க ஈக்குவல் இல்லாம வைக்கீங்க. அதாவது ஆரம்பத்துல தீட்டா ஏ தீட்டா பியை விட பெரிதாக இருக்குதுன்னு சொன்னா, வெப்ப பாய்ச்சல் என்ன செய்யும் சொன்னா, Q ஏல இருந்து பிக்கு பாயும். சோ இப்படி ஆரம்பிச்சது ஒரே பாஞ்சிட்டிக்கு பரவி. சரியா? இப்ப வெப்பம் ஏல இருந்து பிக்கு பாயுன்னு சொன்னா, ஏல உள்ள வெப்ப சக்தி குறைஞ்சிட்டே வருது. சரியா? எப்படி வெப்பத்தை கொடுக்கல வெப்பநிலை கூடுவோம், அதே போல வெப்பம் வெளியேறக்கல வெப்பநிலை குறையும். ஆகவே இப்ப தீட்டா ஏன்னு சொன்னது தீட்டா பியை விட பெரிதாக இருக்காருன்னு சொன்னா, வெப்பம் என்ன செய்யும்? ஏல இருந்து பிக்கு பாயும். இப்படியே தொடர்ந்து நடந்துட்டு இருக்க சந்தர்ப்பத்துல ஏ இந்த வெப்ப சக்தி என்ன செய்யும் சொன்னா குறைஞ்சிட்டு வரும். ஏ இந்த வெப்ப சக்தி என்ன செய்யும் சொன்னா குறைஞ்சிட்டு வரும். ஆகவே ஏ இந்த வெப்ப சக்தி குறைய குறைய ஏ இந்த வெப்பநிலையும் குறைஞ்சி ஒரு கட்டத்தில் என்ன செய்யும் சொன்னா, ஏ இந்த வெப்பநிலை பி இந்த வெப்பநிலைக்கு ஈக்குவலாக வரும். அந்த சந்தர்ப்பத்துல அந்த பொருள் மீண்டும் என்ன செய்தா வெப்ப சமநிலை அடையும். ஆகவே நீங்க ரெண்டு பொருட்களை வெப்ப தொடுகையில வைக்கிய சந்தர்ப்பத்துல ஆரம்பத்தில இருந்து அவங்களோட வெப்பநிலை ஈக்குவல் சொன்னா, அது ரெண்டு நிமிஷம் என்ன செய்யுங்க, ஆரம்பத்தில இருந்து வெப்ப சமநிலையில இருக்கு. அப்படி இல்லாம ரெண்டு பேரும் வெவ்வேறு வெப்பநிலைகள்ல இருந்துச்சுன்னு சொன்னா, வெப்பநிலை கூடியவர்ல இருந்து வெப்பநிலை குறைஞ்சவருக்கு வெப்பம் பாஞ்சி, ஆகவே என்ன செய்யும் பாய். அந்த சந்தர்ப்பத்துல என்ன நடக்கும் சொன்னா, வெப்பநிலை கூடினவர்ல வெப்பநிலை கூடினவர்ல வெப்ப சக்தி குறைஞ்சிட்டு வரும். அதே போல வெப்பநிலை குறைஞ்ச வர்ற வெப்ப சக்தி கூடிட்டு வரும். சரியா? ஒன்று குறைஞ்சிட்டு வர ஒன்று கூடிட்டு வரும். ஒன்று மேல நிக்குது, ஒன்று கீழே நிக்குது. ஆக இப்ப இங்க இருந்து வெப்பம் இங்க பாய என்ன செய்யும்டா, இதன் வெப்ப சக்தி குறையும், அதே போல வெப்பநிலையும் குறையும். இதர வெப்ப சக்தி கூடும், அதே போல வெப்பநிலையும் கூடும். ரெண்டும் ஒரு கட்டத்துல ஈக்குவலாக வரும். அந்த சந்தர்ப்பத்துல என்ன செய்யும்டா, ரெண்டின் வெப்பநிலை ஈக்குவலாக, ரெண்டுக்கு இடையிலான தேறிய வெப்ப பாய்ச்சல் வீதம் 0 ரெண்டும் வெப்ப சமநிலைக்கு வரும். பேசிக்கான விஷயம் இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணா போதும். இதுக்கு மேல ஒண்ணு தேவை. சரியா? இவ்வளவு போதும். இதுக்கு மேல தேவை. இதுக்கு மேல படிச்சு வேலை இல்லை. சரியா? அழிங்க. சோ இங்கனக்குள்ள நடக்குதே இந்த வெப்ப சமநிலையை வச்சு ஒரு விதி ஒன்று இருக்கு. சரியா? ஒரு விதி ஒன்று இருக்குது. கொள்கைன்னு சொன்னா, விதின்னு சொன்னா ஒரு நாள் மாறாது. சோ அது பிக்ஸ் ஆன ஒரு விஷயம் விதி. சரியா? தலை விதி சொல்லுவோம் தானே, தலை விதின்னா மாறுது, அது வேற. அது அப்படி ஒரு பிக்ஸ் ஒன்று இல்ல.
கொள்கைன்னு சொன்னா வந்து என்ன, விதின்னு சொன்னா மாறாது, அது அப்படியே அதுன்றது அது அப்படியே ஷுவர், 100% ஷுவர். ஆனா கொள்கைன்னு சொன்னது மாறு. நியூட்டன் இயக்க விதிகள் 3 விதிகள் அது அவன் சொன்ன காலத்தில இருந்து இனியும் இதுக்கு போறோம் அப்படியே சரியா. ஆனா கொள்கைன்னு சொல்றது தாற்றனின் அணுக்கொள்கை. பாருங்க, தாற்றன் சொல்லப்போல அது ஒரு பெரிய விஷயமாக இருந்துச்சு, போக போக அதெல்லாம் என்ன செய்யல பிழைச்சு. ஆகவே அது ஒரு கொள்கை, கொள்கை பிழைக்கு சரியா. உங்களோட கொள்கை வந்து பிழைக்கு, ஆனா நீங்க விதியாக நினைக்க ஒண்ணும் பிழைக்காது, உங்களோட விதிகள் பிழைக்காது, ஆனா உங்களோட கொள்கை வந்து பிழைக்கு சரியா. ஓகே, இப்ப பாருங்க, இந்த இடத்துல வரக்கூடியது என்னன்னு சொன்னா, இந்த இடத்துல வரக்கூடியது என்னன்னு சொன்னா வெப்ப இயக்கவியலின் பூச்சிய விதி. என்ன விதி? வெப்ப இயக்கவியலின் பூச்சிய விதி. சோ இது ஒரு விதி சரியாகவே எப்படியுமே சரியானதே, இதுல மாற்றம் இல்லை. வெப்ப இயக்கவியலின் பூச்சிய விதி என்ன சொல்லுதுன்னு சொல்லு. இரு பொருட்கள் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, இரு பொருட்கள், நான் ஒரு பொருள் எடுக்கேன் A, இன்னொரு பொருள் எடுக்கேன் B. இரு பொருட்கள் வேறு ஒரு பொருளுடன், வேறு யாரோட, சீன்னு சொன்ன ஒரு பொருளோட வெப்ப சமநிலையில இருக்கிறான். வெப்ப சமநிலையில இருக்குதுன்னு சொன்ன என்ன அர்த்தம்? A இந்த வெப்பநிலையும் C இந்த வெப்பநிலையும் ஈக்குவலாக இருக்குது சரியா. இரு பொருட்கள் சரியா, இரு பொருட்கள் ஏபியில இரு பொருட்கள் தனித்தனியே, தனித்தனியேண்டா வேற வேற சந்தர்ப்பத்துல, வேற வேற சந்தர்ப்பம்டா இவரும் இவரும் அப்படி, இரு பொருட்கள் தனித்தனியே வேறு ஒரு பொருளுடன், வேறு ஒரு பொருள் யாரு சி, வெப்ப சமநிலையில இருக்குதுன்னு சொன்னா, அதே சியோட இந்த பியும் என்ன செய்யுதுன்னா வெப்ப சமநிலையில இருக்குது. ஆகவே தீட்டா பி ஈக்குவல் டு தீட்டா சி. இப்ப நான் சொல்றது உங்களுக்கு விளங்கு பாருங்க. இரு பொருட்கள் ஏபி வேறு ஒரு பொருளுடன், அதாவது சி, தனித்தனியே, இந்த இது தனியே இது தனியே வெப்ப சமநிலையில் இருக்குமாயின், வெப்ப சமநிலையில் இருக்குமாயின் அவ்விரு பொருட்களும், அவ்விரு பொருட்களும் யாரு, இவங்க ரெண்டு பேரும் வெப்ப சமநிலையில இருக்கும். தீட்டா சி சமன் தீட்டா ஏ, தீட்டா சி சமன் தீட்டா ஏ, தீட்டா சி சமன் தீட்டா பின்னா பார்த்தாலே தெரியும் தீட்டா ஏ சமன் தீட்டா பி. இதுல என்ன முடிவு பண்ணலாம், இரு பொருட்கள் தனித்தனியே வேறு ஒரு பொருளுடன் வெப்ப சமநிலையில் இருக்குமாயின் அவ்விரு பொருட்களும் வெப்ப சமநிலையில் இருக்கும். இப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு விதிய நான் வந்து என்னன்னு சொல்லி கேட்டா வெப்ப இயக்கவியலின் பூச்சிய விதி சரியா. சிம்பிளா இருந்திருக்கும் நினைக்கிறேன். அவ்வளவுதான் சரியா, அவ்வளவுதான், அது அவ்வளவு போதும், அதுக்கு மேல இது சொல்லணும் இல்லை சரியா. இப்ப எல்லாம் சொல்லியாச்சு. இப்ப வாங்க விலங்கிரிக்கும் சொல்லி நினைக்கிறேன். விலங்கலன்னு சொன்னா என்ன சரி மாத்திக்கொள்ளணும்டா, இதுல மாத்தத்துக்கு ஒண்ணும் இல்ல, மாத்தின பிழை சரி பிழைய சொல்லல சரியா. என்னத்தன்னு சொன்னா ஒரு ஸ்பீட்ல என்ன சரி கேஸ் இருக்கா, ஸ்பீட்ல வந்து நீங்க நோட்ஸ் இதுல வச்சு நோட்ஸ் எடுக்க யாரு சரி விரும்புறீங்கன்னா நீங்க புஷ் பண்ணி தான் எடுக்கணும் சரியா. நம்மளுக்கு நோட்ஸ் எடுக்கிறதுக்கு டைம் வந்து விளங்கப்படுத்த இல்ல, அதை நான் சொல்லிக்கிறேன். இல்லாம உங்களுக்கு இது விளங்குறதுக்கே டைம் போதாம ஸ்பீடா இருக்குன்னு சொன்னா நீங்க சொல்லுங்க கீழே கமெண்ட்ல, நான் அந்த ஸ்பீடை வந்து குறைச்சு கொடுப்பேன். ஏன்னா உங்களுக்கு நோட்ஸ் செப்பரேட்டா தரேன்னு சொன்னதால நான் நோட்ஸுக்கான எழுதுறதுக்கான டைமிங் என்ன தரல. யார் சரி நோட்ஸ் எடுக்கணும்னா நீங்க இந்த வீடியோ புஷ் பண்ணி தான் எடுக்கணும் சரியா. வெப்பம் பார்த்தாச்சு, வெப்பநிலை பார்த்தாச்சு, வெப்பத்துக்கும் வெப்பநிலைக்குமான தொடர்பு பார்த்தாச்சு, வெப்பத்துக்கும் வெப்பநிலையால வெப்பத்தை என்னென்ன செய்யலாம் அதோட சம்பந்தப்பட்ட விதிகள், வெப்பநிலைய மூவ்மெண்ட் எப்படி தடுக்கலாம், எப்படி வெப்பநிலைய வெப்பத்தை பாய வைக்கலாம், வெப்பத்தை எப்படி பாயாம வைக்கலாம், சோ எல்லாத்தையும் பார்த்தாச்சு. சோ இப்ப வெப்பம்னு சொல்லக்கூடியவரே வெப்பத்தை நமக்கு டிரெக்டாக அழைக்கலாம், வெப்பத்தை நமக்கு டிரெக்டாக அளக்க இயலாது சரியா. ஒருத்தர்ல எவ்வளவு வெப்பம் இருக்கின்றத நமக்கு அளக்க இயலாது, அதை நம்ம கணிச்சுதான் எடுக்கணும். இந்த போட்ட சமன்பாடு Q சமன்
எம்எஸ் டெல்டா டீட்டா கியூ சமன் எம்சி இப்படியான சமன்பாடுகளை போட்டு வெப்பத்தை ஒரு தனிக்கருவியால காண இயலாது. சரியா, நாம கணிச்சுதான் எடுக்கணும். கலோரிமானியை வச்சும் வெப்பத்தை காணையே இல்லை, வெப்பத்தை கலோரிமானிலையும் போட்டு கணிக்குது. சரியா, அவனா வெப்பநிலைன்னு சொல்லக்கூடியவரை வெப்பத்தை ஒரு தனிக்கருவியை வச்சு நமக்கு அளந்தெடுக்கல. இவ்வளவுதான் வெப்பம் இருக்கின்றது, வெப்பத்தை கணிச்சுதான் எடுக்கணும். கலோரிமானி வெப்பத்தை அளத்தெடுத்து இருந்தாலும் அதை வச்சு நாம என்ன செய்வோம், அளந்து கணிச்சுதான் எடுக்கும். சரியா, வெப்பத்தை டிரெக்டாக அளக்கலன்னு சொன்னாலும் வெப்பத்தை ஒத்தரல எவ்வளவு வெப்பம், எனக்கு எவ்வளவு வெப்பம் இருக்கு, நான் எத்தனை கிலோகிராம் உடனே தராசு ஏறிண்டா அளக்குது. நான் எவ்வளவு ஹை மீட்டர் போல வச்சு இல்லாட்டி ஒரு டேப்பை வச்சு அளக்கணும். சரியா, சோ நான் எவ்வளவு சத்தமாக என்ன டெசிபல்ல பேசுதேன், சோ அளக்கலாம். இப்படியான விஷயங்களை அளக்கலாம். ஆனா எனக்கு எவ்வளவு வெப்பம் இருக்கின்றத உடனே ஒரு கருவி வச்சு அளக்கிறாங்க. அதை என்ன செய்யலாம்னா கணிக்கதே. ஆனா வெப்பநிலைன்னு சொல்லக்கூடியவரை ஒரு கருவியை வச்சு அளக்கலாம். மிக முக்கியமான கருவி, உங்களுக்கு சம்டைம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பும் இல்லை. அவர்தான் யாருன்னு சொல்லி கேட்டா சம்டைம் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அவர்தான் வெப்பமானி. இந்த வெப்பமானின்னு இந்த விசித்திரமான ஆளை கொண்டுதான் நாம என்ன செய்வோம் சொன்னா வெப்பநிலைன்னு சொன்ன வெப்பநிலையை வந்து அளவிடு. சரியா, நீங்க கண்டு அழைத்த வெப்பமானி அதே வெப்பமானி தான். சரியா, ஆனா வெப்பமானியை பத்தி நான் இந்த இடத்துல படித்து தரப்பற இல்லை. ஏன்னா வெப்பமானின்னு சொன்னவர் நம்மளோட 2வது சாப்டர், அடுத்த கிளாஸ்ல தான் படிக்கும். அப்ப இங்க என்ன வடிவ வரணும் சொன்னா வெப்பமானியை கொண்டு வெப்பநிலையை அளக்கம் ஓகே. ஆனா இந்த வெப்பமானியை கொண்டு வெப்பநிலையை அளக்குறது, வெப்பநிலையை அளக்குறது வெப்பமானியை எப்படி ரெடி பண்ணிருக்கோம், எப்படி அளவு போடிட்டு இருக்கோம், ரெடி பண்ணிருக்கோம் போல நிறைய விஷயம் வரும், அதெல்லாம் நான் புறம் பேசுவேன். ஆனா எப்படி அளவு போடிட்டு இருக்கோம்ன்றதை இப்ப வாங்க. என்ன அளவு ஓடிதுன்னு சொன்னா சிம்பிளாக இதுதான். என்னண்டா உங்களோட மீட்டர் கோடு எடுத்தீங்கடா அடிமட்டம் எடுத்து பாருங்க. ஒரு சைட்ல 0, 1, 2 சொல்லி சென்டிமீட்டர் இருக்கு. அதை இடையில 10ஆக பிரிச்சு மில்லிமீட்டர் இருக்கு. சரியா, சோ இதைத்தான் அளவு கோடிதுன்னு சொல்லுங்க. இதே மாதிரி இந்த வெப்பமானி எப்படி அளவு கோடிட்டு இருக்கோம், சோ அதுக்காக என்னென்ன யுக்திகளை பயன்படுத்துவோம். அடுத்தது அந்த வெப்பமானியின் அளவீடுகள் கெல்வின், SI அலகு கெல்வின், அதை தவிர உள்ள பாகை செல்சியஸ், பாகை பரனைட் எல்லாம் எப்படி வருது, அவர்களுக்கு இடையில என்ன தொடர்பு இருக்குது, எப்படியான தொடர்பு இருக்குது, இதெல்லாத்தையும் பார்க்க. சோ பை மிஸ்டேக் வெப்பமானி பிழையாக படிவகுப்பு செய்யப்பட்டார், ஒழுங்காக ஒர்க் பண்ணாம கொஞ்சம் கேஸாக இருக்காருன்னு சொன்னா அவர் கேஸ வச்சுட்டும் அவர்கிட்ட இருந்து எப்படி வாசிப்பு எடுக்குது. அடுத்தது அடுத்தடுத்த அளவீடுகளை பாகை சியையும் பாகை பரனைட்டையும் எப்படி கனெக்ஷன் பண்ணுது, இப்படியான விஷயங்களை பார்க்க போறோம். சோ அதுல இருந்து உங்களுக்கு கேள்விகளும் வரும். கேள்விகள் தியர்ல இருந்து வருதுன்னா நான் சொன்ன தியர்ல இருந்து ஒரு கேள்வி வரலாம். இந்த வெப்ப சமநிலையில பூச்சி எழுதியில இருந்து அதை சம்மந்தப்படுத்தி கேள்விகள் வரும். கூற்று கேள்வியில ஒரு கூற்றாக அது வரணும். மெயின் முழு கூற்று கேள்வியும் இது வராட்டியும் கூற்று கேள்வின்ற ஒரு கூற்றாக வரலாம். ஏன்னு சொன்னா இதுல பின்னாலே இந்த வெப்பம் இந்த பாடத்துல நிறைய விஷயங்கள் இருக்குது. அது சம்மந்தப்படுத்தி கூற்றுகள் வரக்கலாம், இது சம்மந்தப்படுத்தி கூற்றுகள் வரலாம். ஓகே, இன்னுக்குள்ள விஷயத்துக்கு போ. சரி, ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப ஒரு வெப்பமானிய அளவு ஓடிடப்படும். ஒரு வெப்பமானிய அளவு ஓடிடப்படும். இப்ப நல்லா பாருங்க, நல்லா பாருங்க. நீங்க ஒரு கருவிய அளவு கோடிட போறீங்கன்னு சொன்னா, ஒரு கருவிய அளவு கோடிட போறீங்கன்னு சொன்னா ஒரு அளவு வச்சிருப்பீங்க. சரியா, அளவு வச்சிருப்பீங்க. உதாரணத்துக்கு பாருங்க, நான் சொல்லுதேன் என்னன்னு. இப்ப பாருங்க, தூரம்னு சொன்னவரு தூரம்ன்ற அளந்து முடிக்கிற மாதிரி இல்ல. சரியா, தூரம்னு சொன்னவரு நான் இங்க இருந்து அனுராதபுரத்துல இருந்து கொழும்புக்கு போறேன், அங்க ஒரு தூரம்.
ஏன்னா தூரம் மைனியோட முடியாது. கொழும்புல இருந்து காலி குளங்காலில இருந்து ஒரு போனா அப்படி இப்படி சுத்திட்டே இருக்கலாம். தூரமானா ஒரு முடியாத ஒரு விஷயமாக இருக்கு. தனி தூரத்தை வேண்டிய அளவு தூரம் போனா தானே முடியாம போயிட்டே இருக்கிறோம். அப்படியான தூரம்ன்ற ஒரு பௌதிக கணியத்தை அளக்கிறதுக்குன்னு சொல்லி சில கருவிகள் இருக்கு. சொல்ல வார்த்தை இருக்கு சரியா. தூரம்ன்றது ஒரு முடியாத விஷயமாக இருக்கு. திணிவு ஊட்டத்தையும் வந்து கூட்டிட்டே போலாம். 1 கிலோகிராம் 1 கிலோகிராம் எட் பண்ணி எவ்வளவு உண்டாலும் திணிவு கூட்டிட்டே போலாம். இந்த பௌதிக கணியங்கள் இப்படி எவ்வளவு உண்டாலும் இருக்குது, அள்ளி விசிறி சரியா. ஆனா இவற்றை அளக்கிறதுக்கு ஒரு கருவியை கொண்டு வர சந்தர்ப்பத்துல அந்த கருவிக்கு நம்ம ஒரு லிமிட் ஒன்று வைக்கும் சரியா. லிமிட் ஒன்று வைக்கும் சரியா. எப்படி வைக்கம்னு சொன்னா மெயினா பாருங்க, ஒரு மீட்டர் கோல் எடுத்தீங்கன்னு சொன்னா அவர் என்ன செய்வோம்டா பூஜ்ஜியத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணும், ஒரு புள்ளி பூஜ்ஜியம். அதே ஒரு மீட்டர் கோலாக இருந்துச்சுன்னு சொன்னா அடுத்த புள்ளி அவர்கள் என்ன 1 மீட்டர் அல்லது 100 சென்டிமீட்டர். ஒரு லிமிட் ஒன்று எடுக்கும். ஒரு உயர்வான பெருமானம் எடுக்கும், ஒரு தாழ்வான பெருமானம் எடுக்கும், ஒரு உயர்வான பெருமானம் எடுக்கும். இப்ப நீங்க ஒரு தராசு எடுங்களேன், தராசால் அளக்கக்கூடிய மினிமம் வந்து அங்கேயும் எப்படி எடுக்கும், பூஜ்ஜியத்துல இருந்து. ஒரு தராசில மேக்சிமம் சின்ன கடையில வர ஒரு தராசின்னு சொன்னா மேக்சிமம் ஒரு 15 கிலோகிராம் வரும். சோ இப்படி ஒரு லிமிட் ஒன்று எடுத்து அதுக்குள்ள செய்யுது சரியா. அதுக்குள்ள செய்யும். இப்ப இதுல நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, உங்களுக்கு 100 சென்டிமீட்டர் இல்லாம அதை விட கூட அளக்கணும்னு சொன்னா, இப்ப ஒரு தெளிவான விஷயத்துக்குள்ள நான் வரேன், நல்லா பார்த்துட்டீங்க. இவர் வந்து தூரத்தை அளக்கு, இவர் வந்து யாரு, இவர் என்ன திணி வழக்கு, நல்ல நினைவு என்ன சொல்ல வர, இவர் பூஜ்ஜியத்தில இருந்து 100 வரைக்கும் இருக்காரு தானே. அப்ப இது இடையில எப்படி பிரிஞ்சிருக்கும்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 99 100 இருக்கு. இதை நம்ம எப்படி பிரிப்போம், 1 2 3 4 14 15 இப்படி அழகாக பிரிச்சிருக்கு சரியா. இப்ப நமக்கு இதுல 55 சென்டிமீட்டர் அளக்கணும்னா அதுக்கு இடையில அளக்கும். அதே உங்களுக்கு 115 அளக்கணும்னு சொன்னா இப்ப இது எவ்வளவு பிரிச்சிருக்குன்னு தெரியும் தானே. பூஜ்ஜியத்தில இருந்து 1க்கு இடையிலான கெப் உங்களுக்கு எவ்வளவுன்னு தெரியும், இந்த கெப் எவ்வளவுன்னு தெரியும் சரியா. அதே போல இந்த கெப்ப கண்டு எக்ஸ்ட்ராவா இன்னும் ஒரு 15 20 கெப்ப சேர்த்து விட்டா 115 அளக்கே. சோ எடிஷனலாக சேர்த்து அளக்கே 100 சென்டிமீட்டர் அளக்கணும். அதோட கூடன்னு சொன்னா ஒரு மீட்டர் கூட வேற நியமிச்சு எடிஷனலாக கூட்டி அளக்கணும். அதாவது ஒரு லிமிட் எடுத்து நாம செஞ்சுட்டு தேவைன்னா கூட்டிக் கொள்ளணும். இப்ப நீங்க ஒரு கோர்ஸ் ஒண்ணு முடிக்கீங்க, ஒரு ஹாஸ்பிட்டல் டாக்டர் ஆகி ஒரு உங்களுக்கு ஒரு கிளினிக் கொண்டு போடுறீங்க. ஆரம்பத்தில எப்படி போடுதுன்னு யோசிக்காம நார்மலாக மட்டும் இருந்த சல்லியை வச்சு ஒரு ரூம், ஒரு 3 பார்மசி துண்டு, ஒரு செக்அப் பண்ண ஒரு ரூம், டெஸ்ட் பண்ண ஒரு ரூம், 3 ரூம் கட்டுவீங்க. பிறகு உங்களுக்கு வாரத்தை வச்சு அதை என்ன செய்யலாம், கூட்டிட்டு போகலாம். அதே போல கூட்டிட்டு போகலாம். அதே போல இந்த திணிவையும் பொறுத்தீங்கன்னு சொன்னா இப்படி வைக்கலாம். எடிஷனலாக வேற ஒரு கருவியோ வேற என்ன ஒன்றை வச்சு ஸ்ப்ரிங் இன்சுலேட் பண்ணி இதையும் கூட்டிட்டு போகலாம். அந்த ரேஷியோ விளைஞ்சா 15க்குள்ளா அளக்கலாம், இல்லைன்னா கூட்டிட்டு போகலாம் சரியா. அப்ப ஒரு கெப்பொண்ட தீர்மானிச்சு அதுல இருந்து என்ன செய்யலாம்னு சொன்னா கூட்டிட்டு போகலாம், குறைச்சிட்டு போகலாம். ஏன்னா இந்த தூரம் திணிவை பொறுத்த மட்டும் பூஜ்ஜியத்துக்கு கீழே நம்ம அளந்துட்டு போறேன் இல்ல மைனஸ்ல. ஆனா வெப்பநிலைன்னு சொன்னவரு நீங்க பார்த்திருப்பீங்க, பூஜ்ஜிய பாகைத்தையும் இருக்குது, மைனஸ்லயும் இருக்குது, பிளஸ்லயும் இருக்குது சரியா. பாத்துருக்கு. இப்ப வெப்பத்தை அளக்கிறது, இப்ப பாருங்க இவர்களுக்கு எல்லாருக்கும் நாம என்ன செஞ்சிட்டோம்னு சொன்னா ஒரு பெருமானத்தை தீர்மானிச்சு அதுல இருந்து கொண்டு போயிருக்கு. மெயினாக நாம இங்க தீர்மானிச்சது என்ன, பூஜ்ஜியத்தில இருந்து மேல போறாங்க, பூஜ்ஜியத்தில இருந்து மேல போறாங்க, இங்க இவ்வளவு தீர்மானிச்சது. இன்னுக்குள்ள விஷயம் இல்லை, அதை மாத்தில நமக்கு வேண்டிய மாதிரி பூஜ்ஜியத்தில இருந்து கொண்டு போறோம். அப்ப இங்க ஒரு புள்ளி ஒன்றை தீர்மானிக்க வேண்டியிருக்கு. சோ ஒரு புள்ளி ஒன்றை தீர்மானிச்சுதான் ஒரு அளவிடையை உருவாகும். அளவிடை ஒன்று உருவாக்கக்குள்ள இன்னும் ஒரு 2 புள்ளிகளை நம்ம தீர்மானிச்சு ஒரு கீழால ஒரு புள்ளியும் மேலால ஒரு புள்ளியும் தீர்மானிச்சுட்டு போறோம். நீங்க ஒரு அளவிடை ஒன்று உருவாக்கல என்ன செய்வீங்கன்னா ஒரு கீழால ஒரு புள்ளி மேலால ஒரு புள்ளி தீர்மானிச்சு அதுக்கேற்ப அந்த புள்ளிகளுக்கு இடையிலான இடைவெளிகளை நீங்க பிரிக்க. அதே போல
வெப்பமானியோட அளவிடுதல் சந்தர்ப்பத்தை நாம என்ன செய்யணும்? வெப்ப அளவுகோலிடல் சந்தர்ப்பத்துல வெப்பநிலைய அளவுகோலிடுதல் சந்தர்ப்பத்துல வெப்பநிலைய அளவு கோடிடல் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அளவு கோடிடல் சந்தர்ப்பத்துல நாம என்ன செய்தோம்னு சொன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வெப்பநிலையிலே இருப்பாங்க. அப்ப நாம இங்க இருந்து தீர்மானிகளை நாம என்ன செய்யணும்னு சொன்னா 2 புள்ளிகளை தீர்மானிக்கும். ஒரு புள்ளியை தீர்மானிச்சு முன்னுக்கு பின்னுக்கு கொண்டு போக இயலும், பிரச்சனை இல்ல. பூஜ்ஜியத்தை தீர்மானிச்சுட்டு பூஜ்ஜியத்துல இருந்து மேல கீழே கொண்டு போக இயலும். அப்ப நாம இங்க என்ன செய்யணும்னு சொன்னா 2 புள்ளிகளை தீர்மானிக்கும். சரியா? 2 புள்ளிகளை தீர்மானிக்கும். எப்படி தீர்மானிக்குது? 2 புள்ளிகளை தீர்மானிக்கும். யார வச்சு தீர்மானிக்குது? ஒன்று வந்து கீழ் நிலைத்த புள்ளி. அடுத்தது வந்து மேல் நிலைத்த புள்ளி. கீழ் நிலைத்த புள்ளினா அந்த சின்ன பெருமானம் உள்ள புள்ளி, மேல் நிலைத்த புள்ளினா அந்த பெரிய பெருமானம் உள்ள புள்ளி. கீழ் நிலைத்த புள்ளி, மேல் நிலைத்த புள்ளி. கீழ் நிலைத்த புள்ளியை தீர்மானிக்கும், அதே போல மேல் நிலைத்த புள்ளியை தீர்மானிக்கும். சரியா? இப்ப யார வச்சு தீர்மானிக்குது? ரெண்டு பேருமே யார வச்சு தீர்மானிக்கும்? இப்ப வெப்பநிலையை கொடுக்குற சந்தர்ப்பத்துல தண்ணியும் சூடாகும், இரும்பும் சூடாகும், வேற எதுக்கும் சூடாகும். சரியா? இல்லாம வைக்கிற டைம்ல அதுல இருந்து சூடு இல்லாம போகும். அப்ப யார வச்சு தீர்மானிக்கிற, என்ன பெருமானத்தை தீர்மானிக்கிறது முடிவு பண்ணக்கல யார நாம எடுக்கணும்னு சொன்னா நீர்ன்னு சொன்னவர் எடுக்கும். ஏன்னு சொன்னா அவர் வந்து எப்படியாப்பட்டவர் சொன்னா அவர் தன்வெப்ப கொள்ளளவு கூட. தன்வெப்ப கொள்ளளவு கூடன்னு சொன்னால அவர் ஒரு ஸ்டேபிளா இருப்பார். சரியா? அவர் என்ன செய்வார்னு சொன்னா அவரு ஒரு ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய ஒருத்தராக இருப்பார். சரியா? அவர் வந்து எல்லா சடப்பொருள்களும் இருக்கக்கூடிய நிலைகள்ல இருப்பார். திரவமாக இருப்பாரு, திண்மமாக இருப்பாரு, வாயுவாக இருப்பார். அவருக்கு தன்வெப்ப கொள்ளளவு கூடன்னு சொன்னதால ஒரு காட்டுல பணக்காரனாத ஒரு காட்டுல ஏழையாத மாதிரி இருக்குது. அப்படி இல்லை. அவர் ஒரு காட்டுல பணக்காரனாத மாதிரி சூட கொடுத்தா டக்குனு சூடாக மாட்டாரு. சூட இல்லாம டக்குனு கூடாய் ஒரு பாட்டுல பிச்சைக்காரனாக மாட்டார். சரியா? அவர் எப்படின்னு சொன்னா சூட கொடுத்தா அவர் பாட்டுல அவர் சூடாகும். ஒரு கெத்தா சூடாகும். சூட கொடுக்குறது நிப்பாட்டு அவர் ஒரு கெத்தாக கூலாகும். சரியா? சோ அப்படி ஒரு இது அவர் வந்து எல்லா நிலைகளையும் இருக்கக்கூடியவராக இருக்கு. சரியா? அடுத்தது அவர் எல்லா இடத்திலையும் தேவையான ஒருத்தராக இருக்காரு. சரியா? அப்ப அவரை வச்சு முடிவு பண்ணக்கல, இந்த திரவத்தை நீரிண்டவரை வச்சு முடிவு பண்ணக்கல அவர் என்ன செய்யணும்னு சொன்னா அவர் அந்த நிலை மாற்றத்தை வச்சு அவர் வந்து திரவமாக இருப்பார். கண்டிஷன் நார்மலாக இந்த புவியில என்ன திரவமாக இருக்கிறது ஒரு குறித்த புள்ளிக்கு கீழே திண்மமாக மாறுதார். ஆகவே நீரிண்ட தூய நீரிண்ட சரியா பனிக்கட்டி புள்ளி கீழ் நிலைத்த புள்ளியாக நாம யாரை தெரிவு செய்யணும்னு சொன்னா அந்த நீரிண்ட அதி கீழே உள்ள பெருமானம் அதாவது எந்த பெருமானம்? பூஜ்ஜியம் பாகை சின்னு சொல்லக்கூடிய ஒரு தீர்மானிக்கம். இதை நாம என்ன சொல்லுவோம்னு சொன்னா பூஜ்ஜியம் பாகை சி, நீருக்குரிய பூஜ்ஜியம் பாகை சி யாருன்னு சொல்லி கேட்டா பனிக்கட்டி புள்ளி. சரியா? அடுத்தது நீர் என்று சொல்லவர் அடுத்த நிலைக்கு மாறு. இது வந்து என்ன திரவமாக உள்ள நீர் அவரோட திண்ம நிலைக்கு மாறுது. சரி, திண்ம நிலையில அதே அவர் திரவ நிலைக்கு மாறுறது என்ன சொல்லுவோம்னு சொன்னா வாயு நிலைக்கு மாறியத கொதித்து ஆவியாகுதுன்னு சொல்லுவோம். ஆகவே மேலுள்ள மேல் நிலைத்த புள்ளி என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா கொதி நீராவி புள்ளி. கொதித்து தனி ஆவியாகும், கொதித்து நீராவியாகும். ஆக மேல உள்ளது 100 பாகை சி கொதி நீராவி புள்ளி. நீராவி புள்ளி இல்ல, கொதி நீராவி புள்ளி. சரியா? கொதி நீராவி புள்ளி. சோ இப்ப பாருங்க, ஏற்கனவே நீங்க பார்த்த திண்மத்தை சம்பந்தப்படுத்தி பார்த்தோம். அடுத்தது நீளத்தை திணிவை சம்பந்தப்படுத்தி பார்த்தோம், நீளத்தை சம்பந்தப்படுத்தி பார்த்தோம். அந்த 2 சந்தர்ப்பத்திலையும்
மெயினாக பூஜ்ஜியத்தில இருந்து போகுது, பூஜ்ஜியத்தில இருந்து அங்கிட்டு போகுது, பூஜ்ஜியத்தில இருந்து திணிவு கூட்டிட்டு போகுது, பூஜ்ஜியத்தில இருந்து நீளம் கூட்டிட்டு போகுது. ஆனா இந்த இடத்துல நம்ம 2 புள்ளிகளை தீர்மானிச்சிருக்கோம். ஒரு புள்ளியில இருந்து கூடுதல் குறைந்த சீனோட்டுல 2 புள்ளிகளை தீர்மானிச்சு வச்சிருக்கு. சரியா? ஆகவே கீழ்நிலைத்த புள்ளின்னு சொன்னா நியம வளிமண்டல அமுக்கத்துல தூய பனிக்கட்டியின் வெப்பநிலையை தான் நம்ம என்ன சொல்லுவோம் சொன்னா பனிக்கட்டி புள்ளி வெப்பநிலைன்னு சொல்லுவோம். அதே போல நியம வளிமண்டல அமுக்கத்துல தூய கொதிநீராவியின் வெப்பநிலையை தான் நம்ம என்ன சொல்லுவோம் சொன்னா கொதிநீராவி புள்ளி வெப்பநிலை அல்லது மேல்நிலைத்த புள்ளி வெப்பநிலைன்னு சொல்லுவோம். சரியா? ஓகே. அடுத்தது, இப்ப நாங்க 2 பேரை தெரிவு செஞ்சுட்டோம். இப்ப இந்த வெப்ப அளவிலேயே நாம எடுத்து பார்த்தோம்னு சொன்னா ஒரு இடத்துல இருக்கும் 0 பாய்ஸ், இன்னொரு இடத்துல இருக்கும் 100 பாய்ஸ், இன்னொரு இடத்துல இருக்கும் 100 பாய்ஸ். சரியா? சோ இவங்க 2 பேருக்கும் இடையிலான 100 பாய்ஸ், இது என்ன பாய்ஸ். இதே பனிக்கட்டி புள்ளியையும் இதே கொதிநீராவி புள்ளியையும் நாம பெரனைட்ல எடுத்தோம்னு சொன்னோம். இதே நாம பெரனைட்ல எடுத்தோம்னு சொன்னா இது 32 பாகை பெரனைட், இது 212 பாகை பெரனைட். சரியா? அப்ப நம்ம இதை எழுதலாம் எப்படின்னு சொன்னா 32 பாகை பெரனைட், இதை எழுதலாம் 212 பாகை பெரனைட். அதையும் அப்ப நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா இந்த கெப்ப வச்சு தீர்மானிச்சு. ஆகவே இப்ப பாருங்க, செல்சியஸ் அளவு திட்டத்துல கீழ்நிலைத்த புள்ளி என்னன்னு சொன்னா 0 பாகை சி, மேல் நிலைத்த புள்ளி 100 பாகை சி. அதே பெரனைட் அளவு திட்டத்துல கீழ்நிலைத்த புள்ளி 32 பாகை பெரனைட், மேல் நிலைத்த புள்ளி 212 பாகை பெரனைட். சரியா? இப்ப இந்த இடத்துலதான் வாராரு யாருன்னு சொன்னா அடிப்படை இடை. அடிப்படை இடை என்னடா அழகா போயிட்டு இருந்த கிளாஸ்ல புதிய ஒரு வேர்ட் வருதுன்னு யோசிக்க வேண்டாம். இது என்னன்னா நான் ஏற்கனவே சொன்னதுதான். எப்படி நீங்க ஒரு 100 மீட்டர் கோல் எடுத்து ஒரு இடத்த 0 பாகை 0 அடுத்தடுத்த 100 சென்டிமீட்டர் எடுத்தீங்களோ, 100 சென்டிமீட்டர் எடுத்துட்டு அவங்களுக்கு இடையிலான கெப்ப 100 பகுதிகளாக அது பிரித்து அந்த கெப்ப எடுத்தீங்களோ, அதே போல இங்க எத்தனை பகுதிகள் வருது, அதாவது சரியாக சொல்ல போனா மேல் நிலைத்த புள்ளிக்கும் கீழ் நிலைத்த புள்ளிக்கும் இடையிலான வித்தியாசம் அடிப்படை இடை எனப்படும். மேல் நிலைத்த புள்ளிக்கும் கீழ் நிலைத்த புள்ளிக்கும் இடையிலான வித்தியாசம் 100, மேல் நிலைத்த புள்ளிக்கும் கீழ் நிலைத்த புள்ளிக்கும் இடையிலான வித்தியாசம் 180. 180. செல்சியஸ் அளவு திட்டத்துல அடிப்படை இடை எப்படி வருது? மேல் நிலைத்த புள்ளிக்கும் கீழ் நிலைத்த புள்ளிக்கும் வித்தியாசம் 100. ஆனா பெரனைட் அளவு திட்டத்துல மேல் நிலைத்த புள்ளிக்கும் கீழ் நிலைத்த புள்ளிக்கும் இடையிலான வித்தியாசம் 180. சரியா? சோ இதுதான் அடிப்படை இடை. அதாவது என்ன, மேல் நிலைத்த புள்ளிக்கும் கீழ் நிலைத்த புள்ளிக்கும் இடையிலான வித்தியாசத்தை தான் நம்ம என்ன சொல்ல போறோம்னு சொன்னா அடிப்படை இடை என்று சொல்ல போறோம். எப்படி இப்ப இந்த செல்சியஸ் அளவு திட்டம் பெரனைட் அளவு திட்டம் எப்படி வந்துச்சு? எப்பயும் போல 2 புள்ளிகளை தெரிவு செஞ்சாச்சு. 2 புள்ளிகளை தெரிவு செஞ்சாங்க. அவங்களுக்கு இடையிலான அடிப்படை இடையோடு உருவாக்கினாங்க. அதாவது 0 இருந்து 100 பாகை சி வரைக்கும் 1 2 3 4 5 100 தர பிரிப்பாங்க. 32 இருந்து 212 வரைக்கும் 1 2 3 4 150 பகுதிகளாக பிரிப்பாங்க. சோ இது ரெண்டும் வரும். ஆகவே இதுல இருந்து நல்லா நீங்க விலை கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு பாகை சீல வரக்கூடிய உயர்வுன்னு சொன்னது, ஒரு பாகை சீல வரக்கூடிய உயர்வுன்னு சொன்னது ஒரு நாளும் ஒரு பாகை பெரனைட்ல வார உயர்வுக்கு சமனாகாது. ஏன்னு சொன்னா இவங்க 2 பேருக்கும் இடையிலான கெப் ஈக்குவல் தான். பாருங்க, 2 பேருக்கும் இடையிலான கெப் ஒன்று. ஆனா இவர் 100 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்குது, இவர் 150 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஆகவே
எப்பயும் ஒரு பாகை சீல வரக்கூடிய உயர்வு என்ன செய்யும் சொன்னா ஒரு பாகை பெரனைட்ல வரக்கூடிய உயர்வை விட பெரிதாகத்தான் இருக்கும். பெரிதாகத்தான் இருக்கும். ஏன்னு சொன்னா இப்ப உதாரணத்துக்கு நீங்க பாருங்க, இது 100 துண்டுகளா, இது மொத்தத்தை நீங்க எடுங்க, 100 மீட்டர் எடுங்க உதாரணத்துக்கு. இது ஒன்று 1 மீட்டர்னு வரும். இது ஒன்று 1 மீட்டரோட குறைவா தான் வரும். 150 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு இங்க உள்ள ஒரு துண்டு 150 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு, அதாவது இந்த மொத்தத்தை 100 பகுதிகளாக பிரிக்கும், கீழே 150 பகுதிகளாக பிரிக்கும். ஆகவே இவங்க ரெண்டுலையும் வரக்கூடிய அந்த ஒரு உயர்வுன்னு சொன்னது ஒரு நாளும் ஈக்குவல் ஆகாது. பாகை சீல வரக்கூடிய உயர்வுன்னு சொன்னது பெரிதாக இருக்கும். சரியா? இதையும் நீங்க இந்த இடத்துல நினைச்சுக்கொள்ளும். சரியா? இதையும் இந்த இடத்துல நீங்க நினைச்சுக்கொள்ளும். சரியா? இப்ப எப்படி இந்த வெப்ப அளவுகோடிகள்ல இந்த செட்டப் எப்படி உருவாயிச்சுன்றத நான் ஆரம்பத்துல சிலதை சொல்லிட்டேன், பின்னால் இதை சொல்லியிருக்கேன். சிலருக்கு இது விளங்காம இருக்கலாம். விளங்காம இருந்தா கீழே கேளுங்க, நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில சரி, சோ வேற எந்த சரி உருவாக பேப்பர் செய்யப்படுறது சரி, இந்த பாதியை திருப்பி சொல்லிட்டேன். சரியா? விளங்காம இருக்கலாம்னு சொன்ன புத்தகத்துக்கே விளங்காம இருக்க கூடா, சும்மா சொன்னேன். சரியா? இப்ப பாருங்க, வெப்ப வெப்பநிலை அளவு திட்டம். வெப்ப அளவு சரி, இதுல பேர் என்னன்னு சொன்னா வெப்பநிலை அளவு திட்டம். இப்ப வெப்பநிலை அளவு திட்டம் எப்படி வருதுன்றத பார்ப்போம். வெப்பநிலை அளவு திட்டம். சோ வெப்பநிலை அளவு திட்டம், அதுல ஓகே 0 கிடக்குது, 100 கிடக்குது, ஓகே 32 இருக்குது, 212 இருக்குது, ஓகே, இதெல்லாம் ஓகே. சரியா? இப்ப இவங்க எல்லாம் இருக்கணும் அவங்களோட பாட்டுல. ஆனா இவங்களை வச்சு எப்படி அளக்குது? இப்ப உங்களுக்கு தெரியும், மீட்டர் கோடுன்னு சொன்னா 100 இருக்குது, சரி 0 இருக்குது, 100 இருக்குது, 55 ஒண்ணு வந்துச்சுன்னு சொன்னா சரி, அதை மேல கொண்டு போயிட்டு வச்சு 55, 0ல இருந்து 55 வாரத்தை வச்சு அளந்துடும். திணி ஒண்ணு சொன்னா 0ல இருந்து 115 கிலோகிராம் வரை அளக்க விடுவீங்க, அதுல ஒரு 12 கிலோகிராம் வச்சு அதுல காட்டத்தை வச்சு அளந்துடும். இங்க எப்படி அளவு திட்டம் வருது நாம் இப்ப பார்க்கிறோம். சரி, அளவு திட்டம் வருது பார்க்கணும். முதலாவது அளவு திட்டம் ஒன்றை உருவாக்குறதுக்கு, அளவு திட்டத்தை ஒன்றை ஒருத்தர வெப்பநிலையை காணுறதுக்கு நமக்கு வெப்பத்தோட சரியா, நாம என்ன செய்யறோம்னு சொன்னா, முதலாவது இங்க இந்த விஷயத்த காணுறதுக்கு மீட்டர் கோல்ட மேல வச்சு அளந்துடும். திணிவுன்னு சொல்லக்கல அந்த ஸ்ப்ரிங் இப்படி சுத்தத்தை வச்சு, சோ அந்த திசை, இந்த அதாவது என்னது அது பேர், குறியா, அந்த குறி அசைதத்தை வச்சு எங்க காட்டுதோ அதை வச்சு அளந்துடும். ஓகே தானே? அதே மாதிரி இங்க இந்த வெப்பநிலையை அளக்கணும்னு சொன்னா வெப்பநிலையோட மாறக்கூடிய ஒருத்தர் நமக்கு தேவை. சரியா? அதாவது வெப்பநிலையோட மாறக்கூடிய ஒரு பௌதீக இயல்பு நமக்கு தேவை. எப்படி என்ன செய்யணும்? வெப்பநிலையோட மாறக்கூடிய ஒரு பௌதீக இயல்பை நாம கண்டுபிடிக்கணும். சரியா? வெப்பநிலையோடு மாறக்கூடிய பௌதிக இயல்பு என்ன? வெப்பநிலையோட மாறக்கூடிய பௌதிக இயல்பு என்னன்னு சொன்னா, நாம் இந்த இடத்துல அதுக்காக நாம தெரிவு செய்த பௌதிக இயல்பு தான் விரிவு. வெப்பநிலையோட விரிவடையது ஒருத்தர தெரிவு செய்யும். இந்த வெப்பநிலையோட மாறக்கூடிய பௌதிக இயல்புக்கு பேர் தான் என்னன்னு சொல்லி கேட்டா வெப்பமான இயல்பு. வெப்பமான இயல்பு. சரியா? வெப்பநிலையோட மாறக்கூடிய அந்த பௌதிக இயல்புக்கு பேர் தான் வெப்பமான இயல்பு. நாங்க இங்க வெப்பமான இயல்பாக தெரிவு செய்தது என்னத்தைன்னு சொல்லி கேட்டா வெப்பநிலையோட விரிவடைதல். இப்ப இரசத்தை எடுத்து பாருங்க, வெப்பமானிகள்ல இரசம் பயன்படுத்தப்படும். அதுக்கு நாம வெப்பநிலையை கொடுத்தோம்னு சொன்னா இரசம் விரிவடை. இந்த வெப்பமான இயல்பு எப்படி இருக்கணும்னு சொல்லி கேட்டா இங்க பாருங்க, இங்க அடிப்படை இடை எப்படி இருக்கும்? 1 2 3 4 5 6 சீராக பிரிக்கப்பட்டிருக்கு, ஏகபரிமானதாக பிரிக்கப்பட்டிருக்கு. இங்க பாருங்க, கீழே பாருங்க,
1 2 3 4 5 6 7 8 211 212 சீராக பிரிக்கப்படும். ஆகவே இந்த வெப்பமான இயல்பு வெப்பநிலையோட ஏக பரிமாணமானதாக மாறும். ஆகவே வெப்பநிலை அளவு திட்டத்தோட தீர்மானிக்கிறதுக்கு முதல்ல நீங்க என்ன செய்யணும்? ஒரு வெப்பமான இயல்பை தெரிவு செய்யணும். அதுக்காக இந்த வெப்பநிலை அளவு திட்டத்தை உருவாக்கினவங்க தெரிவு செஞ்ச வெப்பமான இயல்பு தான் என்னன்னு சொன்னா வெப்பநிலையோட வரக்கூடிய விரிவு. சரியா? வரக்கூடிய விரிவு இப்படி கொந்தளிப்பு பாய்ச்சல் மாதிரி அப்படி பிரிய கூடாது, கலபலையில் எரிய கூடாது. எப்படி எரிக்கணும்னு சொன்னா ஏக பரிமாணதாக வெப்பநிலை அதிகரிக்க கூட அந்த வெப்பமான இயல்பு ஏக பரிமாணமாக சீராக அதிகரிக்கக்கூடியதாக இருக்கணும். சோ அப்படியான ஒன்றையும் என்ன செஞ்சிடணும்? இந்த இடத்துல தேடும். சரியா? அதாவது என்னமோ இவன் உளறுதான்னு சிலருக்கு விளங்கிட்டு, என்னமோ சில உளறுதான் மாதிரி விளங்கிக்கும். அப்படி விளங்கினா இப்ப இந்த விஷயத்துக்கு வாங்க. அப்படி விளங்கலன்னா இப்பே விளங்கி இருக்கும். அப்படி விளங்கினாலும் பரவாயில்லை, இப்ப நிற்கும். சரியா? ஓகே, பாருங்க. ஒரு பொருள்ல வெப்பநிலை 10 பாகை சீல எரியுது. சரியா? தண்ணி எடுங்களேன், தண்ணி எடுங்க. சரியா? இந்த தண்ணியின் திணிவு அளக்கணும்னு சொல்லி கேட்டா இதை கொண்டு போய் அப்படியே தராசில வச்சாச்சு, அளந்தாச்சு. தண்ணி எவ்வளவு இறுகில் உள்ள கனவளவுன்னு சொல்லி கேட்டா ஒரு அளவுச்சாடிக்குள்ள ஊத்தியாச்சு, அளந்தாச்சு. தண்ணியின் வெப்பநிலை என்னன்னு சொல்லி கேட்டா எப்படி அளக்கு? எப்படி அளக்கு? அப்ப பாருங்க, இப்ப நான் சொல்ல வாரத்தை நல்லா டீப்பா பாருங்க. தண்ணியின் அந்த திணிவை மொத்த திணிவையும் தராசில வச்சு அளக்கு. தண்ணியின் மொத்த கனவளவையும் அந்த சாடிக்குள்ள ஊத்தி அளக்கும். அந்த அளவு சாடிக்குள்ள ஊத்தி அளக்கும். இந்த தண்ணியின் வெப்பநிலைன்னு சொன்ன என்ன? வெப்பத்தின் படிநிலை. ஆகவே தண்ணியின் வெப்பநிலையை அளக்கணும்னு சொன்னா தண்ணியில உள்ள வெப்பத்தின் படிநிலையை அளக்க போறீங்க. ஆகவே திணி வளர்க்கணும்னா மொத்த திணிவையும் எடுத்து வச்சது போல, கனவள வளர்க்கணும்னா மொத்த கனவளவையும் நீங்க ஊத்தினது போல, அதோட சம்பந்தப்பட்ட ஒன்றை கொடுக்கிறது போல நீங்க என்ன செய்யணும்? இந்த திரவத்துல உள்ள வெப்பத்தை வச்சு திணி வளர்க்க திணிவை வச்சு அளக்கிற மாதிரி இந்த வெப்பநிலை அளக்க, வெப்பநிலைன்னு சொன்ன வெப்பத்தின் படிநிலை தானே, இந்த வெப்பத்தின் படிநிலை அளக்க இந்த திரவத்தின் வெப்பநிலையை நீங்க கொடுத்துத்தான், மொத்தத்தையும் கொடுக்குன்னு சொல்ல வரையில வினைக்கணும். இங்க உள்ள வெப்பநிலையை பரிமாற்றம் செஞ்சுதான் என்ன செய்யணும்? எப்படி நீங்க திரவத்தின் கனவளவு பரிமாற்றம் செஞ்சு திரவத்தின் கனவளவு அளந்தீங்களோ, எப்படி இந்த மொத்த திணிவையும் அப்படியே பரிமாற்றம் செஞ்சு திணிவை அளந்தீங்களோ, அதே போல இங்க உள்ள வெப்பத்தை பரிமாற்றம் செஞ்சுதான் நீங்க என்ன செய்ய போறீங்க? வெப்பநிலை அளக்க போறீங்க. சரியா? அப்ப இதை நீங்க எந்த வைக்கீங்கன்னு சொன்னா வெப்பமானிய வைக்கீங்க. வெப்பமானிய வைக்கிய சந்தர்ப்பத்துல என்ன செய்யும்னா திரவத்துக்கும் வெப்பமானிக்கும் இடையில வெப்ப பரிமாற்றம் நடந்து ஒரு வெப்ப சமநிலை உருவாகும். இந்த சந்தர்ப்பத்துல வெப்பநிலை வாசிக்கப்படும். எல்லாம் சொல்லிட்டேன், ஆனா ரெண்டு ஒண்ணுமே கனெக்ட் ஆகுது. சரியா? ஓகே, எல்லாம் ஓகே. இப்ப விஷயத்துக்கு வாரு. வெப்ப அளவுபடுகிறது, வெப்பநிலை பரிமாற்றப்படுது. ஓகே, சரி. இப்போ வெஜிக்கொண்டு வந்துட்டு தானே கனவள வளர்க்கொண்டா கனவள ஊற்றி அளக்கணும், திணி வளர்க்கொண்டா திணிவை வச்சு அளக்கணும். வெப்பநிலை அளக்கண்டா வெப்பத்தின் படிநிலையை தானே அளக்கணும். ஆகவே வெப்பத்தை பரிமாற்றி அளக்கணும். அப்ப வெப்பம் பரிமாற்றப்படுற சந்தர்ப்பத்துல அளக்கத்துக்கான என்ன சரி ஒன்று நடக்கணும். அதுதான் என்னன்னு சொல்லி கேட்டா வெப்பமான இயல்பு. வெப்பம் வழங்கப்படக்கல என்ன செய்யுதுன்னு சொன்னா இங்க வரக்கூடிய விரிவை யூஸ் பண்ண போறோம். வெப்பம் இங்க வரக்கல உள்ள இரசம் விரிவடைஞ்சு மேல இருக்கும். சரியா? மேல இருக்கும். ஏற்கனவே நாம ரெண்டு நிலைத்த புள்ளிகளை தெரிவு செஞ்சிட்டோம்னு சொன்னதால நாம ஒரு புள்ளியை இங்கில மார்க் பண்ணிருக்கோம்.
அடுத்த புள்ளியை இங்க மார்க் பண்ணிருப்போம். சரியா? மார்க் பண்ணிருப்போம். ஆகவே அடுத்தது வெப்பமான இயல்பை தெரிவு செய்வோம். அந்த வெப்பமான இயல்பு வெப்பநிலையோட ஏக பரிமாணமாக மாறக்கூடியதாக இருக்கணும். ஆகவே என்ன செய்வோம்டா, நாம் எப்படியுமே வெப்ப இடை சரியாக தானே 100ஆக பிரிச்சிருப்போம். இந்த வெப்பமான இயல்பும் என்ன செய்யும் சொன்னா சீராக மாறி ஒரு இடத்துல வந்து நிற்கும். அந்த இடத்துக்குரிய வாசிப்பை நம்ம எடுத்தோம்னு சொன்னா இந்த திரவம் 55 பாகைசில வந்து நிக்குதுன்னு முடிவெடுப்போம். சரியா? ஆகவே ஒரு வெப்பமான இயல்பு வேவை ஏன்னு சொன்னா அது பரிமாற்றப்படுத வெப்பத்தை வச்சு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். வாசிப்போன்ற அளக்கு நோக்கத்துல ஒரு மாற்றம் கொண்டு வரும். அந்த மாற்றம் சீராக இருந்தா தான் என்ன செய்யும் சொன்னா இந்த அடிப்படை இடை வந்து சீராக இருக்கின்றன. சோ அதுல சரியாக பொருந்தி ஒரு வாசிப்பு நமக்கு கிடைக்கும். சரி, இவ்வளவு விஷயம். இப்ப உங்களுக்கு விளங்கிட்டு என்ன வாசிப்பு நீங்க வரப்போகுது விளங்கிட்டு. சரியா? சரியா? இப்ப வாசிப்பு வரப்போகுது விளங்கிட்டு. சரியே? இன்னும் ஒரு இன்னும் தெளிவா இன்னும் தெளிவாகும். சரியா? இப்ப கீழ்நிலைத்த புள்ளின்னு சொல்லுதவரை நான் டெல்டா இது என்ன தீட்டா எல் லோ. மேல் நிலைத்த புள்ளின்னு சொல்ல வர தீட்டா எச் நடி தீட்டா எச் நடி. இப்ப இவர் வந்து அப்ப தீட்டா எல், இவர் வந்து தீட்டா எச். நாம அளக்க வேண்டிய வர நாம எடுப்போம் என்னது தீட்டா எடுப்போம். அளக்க வேண்டிய வர நாம தீட்டா எடுப்போம். சரிதானே? ஆகவே நான் இந்த வரைப்புல இந்த இடத்துல தீட்டா எல் இருக்குன்னு அடிக்கேன். இந்த இடத்துல தீட்டா எச் இருக்குன்னு அடிக்கேன். சரிதானே? இப்ப நாம் ஒரு வெப்பமான இயல்பு கொண்டு தெரிவு செய்யணும். சரியா? வெப்பமான இயல்பு என்ன செய்த வெப்பநிலையோட வெப்பமான இயல்பு கொண்டு தெரிவு செய்தோம். நாம இங்க தெரிவு செஞ்ச வெப்பமான இயல்பு என்னன்னு சொல்லி கேட்டா வெப்பநிலையோட விரிவடை. சோ விரிவடைஞ்சு அங்க ஒரு நீளம் வந்து வருது தானே, ஒரு நீளம் வந்து வருது. அது ஒரு நீள உயர்வு கொண்டு வருது. அந்த நீள உயர்வு அடிக்க எக்ஸ்எல்லுக்கு வரக்கூடியது வந்து எப்படி இருக்கும் சொன்னா சாரி தீட்டா எல் இருக்கிய சந்தர்ப்பத்துல வரக்கூடிய உயர்வை நான் எக்ஸ் எல் அடி. சரியா? தீட்டா எச்சரிக்கை சந்தர்ப்பத்தில் வரக்கூடிய உயர்வை நான் எப்படி அடிக்கணும்னு சொன்னா எக்ஸ் எச் அடி. சரியா? இங்க உங்களுக்கு தெரியும் வெப்பநிலை சீராக மாற மாற வெப்பமான இயல்பு ஏக பரிமாணதாக அதுவும் சீராகத்தான் மாறும். சோ அதன்படி பார்த்தா ஒரு உற்பத்தி கூடான நேர்கோடு தான் வரும். ஏன்னா எல்லாமே சீராகுது. இங்காலையும் சீராக மாறுது, இங்காலையும் சீராக மாறுது. அதாவது எக்ஸும் தீட்டாவும் ஒன்று கொண்டு நேர்விய சமன் தொடர்பு இருக்குது, ஏக பரிமாணதாக இருக்குது, வரைக்கு இப்படி வருது. ஆகவே இடையில உள்ள ஒரு தீட்டாவை நாம் அளக்கணும்னு சொன்னா அந்த தீட்டா கேட்ட வாசிப்பு என்ன செய்யும் சொன்னா எக்ஸ் இது வரும். சீராக தான் இருக்குது எக்ஸ் வரும். அப்ப நான் இது என்ன செய்யறேன்னு சொன்னா எல்லாத்தையும் இணைக்கி சரியா எல்லாத்தையும் இணைக்கேன். நான் இதை ஏன்னு போடுதேன், இத பின்னு போடுதேன், இங்கே எடுப்போம், இத சீன்னு போடுதேன், இத டின்னு போடுதேன், இத ஈன்னு போடுது. சரியா? அதாவது நாம இங்க எல்லாத்தையும் இணைச்சதால நமக்கு ஒரு முக்கோணம் ஒன்று உருவாகிருக்கு. ரெண்டு முக்கோணங்கள் இருக்குது. இந்த ஐன்னு ஒரு முக்கோணம், அதே போல இந்த அதெல்லாம் சேர்த்து ஒரு பெரிய ஒரு முக்கோணம். சோ எல்லாத்தையும் சேர்த்து நான் இணைச்சிருச்சு. சரியா? ஓகே, வரை போன்று நாம் இப்ப என்ன எடுத்துட்டோம். சரியா? அந்த மாற்றத்துக்கும் வெப்பநிலைக்குமான ஒரு வரைப்பு எடுத்துட்டோம். நமக்கு இப்ப என்ன காரணம்டா எக்ஸ் இந்த கீழ்நிலைத்த புள்ளிக்கான மாற்றம் அந்த பெருமானம் எவ்வளவுன்னு தெரியும் எக்ஸ். மேல்நிலைத்த புள்ளிக்கான பெருமானமும் தெரியும் எக்ஸ். சரியா? ஆனா தீட்டாவுக்குரிய பெருமானம் எக்ஸ் நமக்கு தெரியும். சரியா? எக்ஸ் நமக்கு தெரியும். அப்ப நாம என்ன செய்யணும்னு சொன்னா
இந்த இடத்துல இந்த முக்கோணியை வச்சு அதை காணுவோம். முக்கோணியின் இந்த கோணத்தை நான் எடுக்கேன் தீட்டா, சரி பீட்டான்னு எடு, பீட்டான்னு ஒரு தொடர்பு எடுக்கலாம். tan பீட்டா ஈக்குவல் டு tan பீட்டா சின்ன முக்கோணி போட்டீங்கன்னா எதிர்பக்கம் டிஇக்கு கீழே அயல் பக்கம் ஏஇ. அதே போல பெரிய முக்கோணியை போட்டீங்கன்னா எதிர்பக்கம் பிசிக்கு கீழே அயல் பக்கம் ஏசி. tan பீட்டாவுக்கு வந்து இதெல்லாம் ஈக்குவல் ஆகுது. சோ tan பீட்டாவை விட்டு இதை மட்டும் நீங்க போட்டீங்கன்னு சொன்னா டிஇக்கு பதிலாக எப்படி போடலாம்? டிஇக்கு பதிலாக போடலாம் எக்ஸ் மைனஸ் எக்ஸ்எல் போடலாம். அதே போல ஏஇக்கு பதிலாக போடலாம் தீட்டா மைனஸ் தீட்டா எல் போடலாம். அதே போல பாருங்க, பிசிக்கு பதிலாக என்ன போடலாம்? எக்ஸ் ஹெச் மைனஸ் எக்ஸ் எல் போடலாம். அதே போல ஏசிக்கு பதிலாக என்ன போடலாம்? தீட்டா ஹெச் மைனஸ் தீட்டா எல் போடலாம். இதுல பார்த்தாலே உங்களுக்கு ஒரு தொடர்பு வருது. இவங்க ரெண்டும் ஒரே மாதிரி, இவங்க ரெண்டும் ஒரே மாதிரி. இப்ப என்ன செய்யலாம்னு சொன்னா, இதுல இருந்து நமக்கு யாரு தேவை? தீட்டா தானே தேவை. சோ தீட்டாவை நீங்க சுருக்கி எடுத்தீங்கன்னு சொன்னா, தீட்டாவை நீங்க சுருக்கி எடுத்தீங்கன்னா இவங்களை மேல கொண்டு வந்து அவங்களை கீழே கொண்டு வந்து நீங்க சுருக்கி எடுத்தீங்கன்னு சொன்னா எப்படியான ஒரு தொடர்பு வரும்னு சொன்னா இவங்க ரெண்டு மேல வரும். எக்ஸ் மைனஸ் எக்ஸ்எல் இன்டு டிஹெச் மைனஸ் டிஎல் தீட்டா எல் ஓவர் xh minus xl சக தீட்டா எல். இப்படியான ஒரு தொடர்பு, இப்படியான ஒரு தொடர்பு சரியா? தீட்டாக்கு இப்படியான ஒரு தொடர்பு. இதே நீங்க தீட்டாவை நீரை வச்சு யோசிச்சு பாருங்க. நீரை வச்சு நீங்க சுருக்கினீங்களா தீட்டா சமன் எக்ஸ்எல் எக்ஸ் மைனஸ் எக்ஸ்எல் இன் கீழே xh minus xl into theta h வந்து என்ன 100 பாகை c, theta l வந்து 0 பாகை c into 100 தர 100 plus xl வந்து என்ன plus 0 ஆகவே plus 0 போட தேவை. சோ இப்படியான ஒரு சமன்பாடு. சோ நாம இது நிறுவி இந்த இடத்துல இருந்து தீட்டாவை கண்டு சரியா? ஏன் பரிமாணம்னு சொன்னதால இந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சரியா? சரியா? இப்ப இதுல இருந்து நீங்க ஒரு விஷயத்தை நல்லா வெளியே கொள்ளுங்க. இவங்களை நம்ம கிராஸ் பண்ணி ஒரு விஷயத்தை எடுக்கும் சரியா? இந்த ஏரியாவில் இருக்காங்க தானே, இந்த ஏரியாவில் உள்ளவங்களை சரி இவங்களையும் இவங்களையும் ஒன்றோட கிராஸ் பண்ணீங்கன்னு சொன்னா ஒரு புதிய சமன்பாடு வரும். அவங்கள கீழே தூக்கி இவங்களை மேல தூக்கி போட்டாலும் சமன்பாடுல எந்த ஒரு மாற்றமும் வராதானே. ஆகவே குறித்த ஒரு சமன்பாடு வரும். அதை நீங்க கொஞ்சம் நினைவு வச்சுக்கொள்ளுங்க சரியா? வரும் மாறி வரும். சோ அதை கொஞ்சம் நினைவுல வச்சுக்கொள்ளுங்க. சோ இப்ப எப்படி ஒரு வெப்பநிலை அளவு திட்டம் எப்படி அந்த ஏகபரிமாணமாக படிவகுப்புகை செய்யப்பட்டிருக்குது, சோ அதுல இருந்து இப்படியான வாசிப்புகள் வருதுன்னு சொன்னத நான் இந்த இடத்துல உங்களுக்கு போட்டு காட்டுறேன் சரியா? எப்படி அது வருதுன்னு சொன்னத நான் உங்களுக்கு இந்த இடத்துல தெளிவாக அந்த ஏகபரிமாணமாக எப்படி வாரன்றத போட்டு காட்டுறேன். இது ஒரு கொஞ்சம் சரி அப்படி கிளாஸ் ஒன்று இருக்கேன் முடிச்சுட்டு நான் கால் பண்ணிக்கிறேன். சரி சரி என் கோலன் வண்டி எப்படி வருதுன்னு சொன்னதையும் எப்படி படிவகுப்பு செய்யப்பட்டிருக்குது அதுல இருந்து எப்படி ஒரு வாசிப்பு டீட்டாவை காணுன்றதையும் சொல்லியிருக்கேன். சம்டைம் இது குழப்பக்கூடிய மாதிரி சும்மா நினைவு வச்சுக்கணும். ஐடியா மட்டும் தானே டெல்டா டீட்டா பத்தி நான் இதெல்லாம் விளங்கிருக்கணும் உங்களுக்கு எப்படின்னு. சீராக மாறுது
அதுக்கு எப்படி சீராக இதுல நேரம் மெனக்கெட்டு எப்படி மாறுன்னு சொல்லி தந்தீங்க. இனி சிம்பிளாக போகும். சரியா? இதுல நான் ஒரு விஷயம் சொல்லி தருவேன். இந்த 2 சமன்பாடுகளும் மாறும். சரியா? இப்ப நீங்க இங்கனைக்குள்ள நல்லா பாருங்க. இங்கனைக்குள்ள நல்லா பாத்தீங்கன்னு சொன்னா இங்கனைக்குள்ள நல்லா பாத்தீங்கன்னு சொன்னா ஓகே. இப்ப இங்கனைக்குள்ள வா. சரியா? இங்கனைக்குள்ள வாங்க. நான் ஒரு விஷயத்தை நான் இங்கனைக்குள்ள உங்களுக்கு புரிஞ்சு தரேன். சரியா? தீட்டான்னு சொன்னவரே அந்த பொருளின் வெப்பநிலை. சரியா? இப்ப நாங்க ஒரு தண்ணி ஒடுக்கிறது தானே, அந்த தண்ணியின் அந்த நீரின் வெப்பநிலை தான் வந்து என்ன, இந்த டீ. அந்த நீரின் வெப்பநிலை தான் என்னன்னு சொல்லி கேட்டா டீட்டா. அங்கே இருந்த நீரின் வெப்பநிலை தான் என்னன்னு சொல்லி கேட்டா அந்த டீட்டா. யாரு இந்த டீட்டா. நல்லா நோட் பண்ணணும். இப்ப இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த அதே தண்ணி அடிக்கு அந்த அந்த நீரின் திணிவெண்ணு சொல்லி நீர் எடுத்து போய் தராசில வச்சு பார்க்கணும். திணிவெண்ணு சொல்லி வந்தா 1 கிலோகிராம் வரும். சரியா? அது 1 கிலோகிராம் சொல்லவும் மேலும் 1000 கிராம் சொல்லவும் மேலும். சரியா? 10 லட்சம் மில்லிகிராம் சொல்லவும் மேலும். அங்கே உள்ள அந்த நம்பர்ஸ் மாறினாலும் அந்த இடத்துல நாம் என்ன சொல்லுதோம்னு சொன்னா அந்த குறிப்பிட்ட அந்த திணிவைத்தான் சொல்லுதோம். நம்பர்ஸ் மாறினாலும் இங்க வர்றது முச்சேர்க்கைகள் தான். அங்க வர்றது கிரேமுக்கான முச்சேர்க்கைகள் தான் மாறுது. இருந்தாலும் நல்ல சும்மா ஒரு மூளை தலையில் எடுங்க. நாம என்னதான் மாறினாலும் நம்ம சொல்ல வாரது அந்த பொருளின் திணிவத்தான். அதே போல இந்த இடத்துல அளவீடுகள் கெல்வினாக இருந்தாலும் பாகைசியாக இருந்தாலும் பாகை பெரனீட்டாக இருந்தாலும் இந்த அளவீடுகளை கொண்டு நாம சொல்ல வாரது அந்த டீட்டாவின் வெப்பநிலையத்தான். அந்த நீரின் வெப்பநிலையத்தான். பெருமானங்கள் அலகுகளுக்கேற்ப வித்தியாசப்பட இயலும். சரியா? 10 பாகை சீன்னு சொன்னா 283 கெல்வின் சொல்ல இயலும். நம்பர்ஸ் வித்தியாசப்படலாம், அலகுகள் வித்தியாசப்படலாம். ஆனா நாம இங்க சொல்ல வார விஷயம் வித்தியாசப்பட இல்லை. ஆகவே என்னதான் மாறினாலும் இந்த டீட்டா மாற இல்லை. டீட்டா மாற இல்லை. சரியா? என்னதான் மாறினாலும் இந்த டீட்டானால சொல்ல வாரவர் யார் என்பது மாற. சோ இவருக்கு கீழே பாருங்க, நான் ஒரு க்ரொஸ் பண்ண சொல்லியிருந்தானே, ஒரு க்ரொஸ் பண்ண சொல்லியிருந்தானே. சரியா? ஒரு க்ரொஸ் பண்ண சொல்லியிருந்தானே உங்களுக்கு. அந்த க்ரொஸ் பண்ணீங்கன்னு சொன்னா அந்த க்ரொஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் இந்த பெருமானம் வரும். சரியா? இந்த பெருமானம் வரும். இத க்ரொஸ் நீங்க பண்ணுங்க, பண்ணி பாருங்க. க்ரொஸ் நீங்க பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த விஷயம் தான் வரும். இவர் கீழே வந்தா இதே மாதிரி அமைப்போடு வரும். சோ அவருக்கு மேலே இவர் வரும். எப்படி வரும்னு சொன்னா தீட்டா மைனஸ் தீட்டா எல்லின் கீழே தீட்டா ஹெச் மைனஸ் தீட்டா எல்னு வரும். சோ வரும். சோ அவரால சொல்ல வார அந்த விஷயம் மாறாம இருக்கு. என்னடா இது திடீர்னு மெண்டல் மாதிரி வருவது யோசிக்கிறேன். என்னன்னு சொன்னா இது யாருக்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொன்னா இந்த பெருமானம் யாருக்கு இது ரெண்டும் என்ன அதால வரக்கூடிய அளவீடு. அந்த அளவீடுகளால வர்றது விகிதம் யாராக இருக்கும்னு சொன்னா இந்த வெப்பநிலையாக இருக்கு. அந்த வெப்பநிலை தான் தீட்டா நிலை. இப்ப சொன்னா இந்த இடத்துல நீங்க இது எல்லாத்தையும் பாகை செல்சியஸ்ல பிரதிட்டீங்கன்னா இந்த தீட்டா பாகை செல்சியஸ்ல வரும். தீட்டாவிட பெருமானம் பாகை பெரனைட்ல பிரதிட்டீங்கன்னா பாகை பெரனைட்ல வரும். ஆனா எதுல வந்தாலும் இது மொத்தமும் குறிச்சு நிக்கிறது யாருன்னு கேட்டா அந்த வெப்பநிலைய. ஆகவே இவங்க மொத்தமும் இந்த மொத்தமும் இன்னொரு
அளவீடுகளுக்கு போடக்கல மாறாம இருக்கு. அதாவது பாருங்க, நான் போட்டு காட்டியேன். தீட்டா மைனஸ் தீட்டா சி, சாரி தீட்டா எல், கீழே தீட்டா h மைனஸ் தீட்டா எல். சரியா? இதுல அளவுகளை நீங்க பாகை கெல்வின்ல பிரதிடுங்க. இதுல மாறது ஈக்குவலாக இருக்கும் தீட்டா மைனஸ் தீட்டா எல்லின் கீழே தீட்டா h மைனஸ் தீட்டா எல் பாகை பெரனைட்ல பிரதிடு. அதே போல பாகை கெல்வின்லையும் பிரதியிடலாம் உங்களுக்கு தேவை. ஏன் மாறலன்னு சொன்னோம்னா, இவங்கள்ல இருந்து சொல்ல வர அந்த பெருமானம், அதாவது இவங்கள்ல இருந்து கணிச்சு வரக்கூடிய அந்த பெருமானம் யாருன்னு சொல்லி கேட்டா, அந்த திரவத்தின் வெப்பநிலை. பெருமானங்கள் வித்தியாசப்படும், அலைகள் வித்தியாசப்படும், ஆனா அவங்க எல்லாரும் சொல்ல வாரது ஒத்தரத்தான். சோ இவரை சுருக்கினாக வார வெப்பநிலை, இவரை சுருக்கினா வரக்கூடிய அந்த வெப்பநிலையும் ஒரு ஆள் தான். ஆனா இந்த அலைகள் வித்தியாசம், அதுக்கு எப்ப பெருமானங்கள் வித்தியாசம். சோ இவர் இந்த பெருமானத்துக்கு ஈக்குவலாக இருக்கும், இவர் இந்த பெருமானத்துக்கு. இதை நீங்க கேள்வியின போட்டாலும் போடலாம். சரியா? அதே எழுதி கேள்வினுக்கு போட்டீங்கன்னாலும் வரும். சரியா? எல்லாமே ஈக்குவலாக வேண்டாம். இவங்க எல்லாரும் இனத்தையே சொல்ல வராங்கடா, அந்த வெப்பநிலையை தான் சொல்ல வர. அந்த வெப்பநிலை தான் தீட்டாவான்னு சொல்லி கேட்டா, இங்க வெளியே எடுத்து வச்சிருக்க நம்ம டீட்டான்னு அவர் யாருன்னு சொல்லி கேட்டா, பாகை சீக்குரிய டீட்டா, பாகை கெல்வின்ல வரக்கூடிய டீட்டா, பாகை பெரனைட்ல வரக்கூடிய. சரிதானே? விளங்கிருக்கும் நான் நினைக்கிறேன். இவர சுருக்கமாக வரக்கூடிய அந்த இந்த இடத்துல வரக்கூடிய அந்த பெருமானம் தான் அந்த குறித்த வெப்பநிலை. அதை நீங்க பாகை சீல போட்டாலும் சரி, பாகை பெரனைட்ல போட்டாலும் சரி, பாகை கெல்வின்ல போட்டாலும் சரி, அந்த குறித்த வெப்பநிலையை தான் தரப்போகுது. இந்த குறித்த வெப்பநிலைக்கு நாம பெருமானமா நாம யார கொடுத்தோம்? பாகை கெல்வின்ல அல்லது பாகை பெரனைட்ல, பாகை செல்சியஸ்ல கொடுக்கும். ஆனா அந்த குறித்த பெருமானம் அதுதான் இருக்குது. விளங்கிருக்கும் நினைக்கிறேன். சரியா? என்ன சொல்ல வரேன், இங்க ஒரு பெருமானம் ஒன்று, அதான் அந்த திரவத்தின் வெப்பநிலை. அவரை நாம் என்ன செய்யணும்னா டிஃபரெண்டான அலைகள்ல கொடுக்கப்படும். உடம்பே கூடாதுதான் இவ்வளவு விளையாடுறது. சோ அப்ப இதுக்குள்ளால அந்த பின்னுக்கு ஒளிஞ்சிருக்கு, இவங்கள சுருக்கத்துக்கு பின்னால ஒளிஞ்சிருக்கவர் யார்? இவங்க எல்லாரும் யாருக்கு ஈக்குவல் சொல்லி கேட்டா, அந்த குறித்த வெப்பநிலைக்கு ஈக்குவலா இருப்பாங்க. ஆகவே இவங்க எல்லாரையும் என்ன செய்யணும்? ஈக்குவல் பண்ணி. ஓகே, இப்ப வாங்க, பாகை சீண்டவர் எப்படி வந்தாரு, பாகை பெரனைட்டின் அளவு திட்டம் எப்படி வந்துச்சு, அளவு கோடிகள் எப்படி வந்துச்சு, பாகை பெரனைட்டின் அளவு கோடிகள் எப்படி வந்துச்சு என்றதை பார்த்து. இப்ப நாங்க பார்க்க போறது யாருன்னு சொல்லி கேட்டா, பாகை சரி கெல்வின் என்ற அளவு திட்டம் எப்படி வந்துச்சு. இவர்தான் சர்வதேச அலகு வெப்பநிலைக்குரிய சர்வதேச அலகு கெல்வின் தான். சோ இதை வந்து யாரு கண்டுபிடிச்சேன்னு சொன்னா, கெல்வின் தான் கண்டுபிடிச்சு. கெல்வின் சொன்னவர் வந்து இந்த வெப்ப இயக்கவியல் தானே, வெப்ப இயக்கவியலை வந்து கணித முறைப்படி யூஸ் பண்ணி, கணித முறைகளை யூஸ் பண்ணி கெல்வின் அளவு திட்டத்தை கண்டுபிடிச்சாரு. சரியா? கெல்வின் அளவு திட்டத்தை கண்டுபிடிச்சாரு. அப்ப இந்த கெல்வின் அளவு திட்டத்தை, என்ன அளவு திட்டத்தை கண்டுபிடிச்சாலும் அது வந்து ஒரு புள்ளியில இருந்துதான் ஆரம்பிக்கும். இவங்க எப்படி 2 புள்ளிகளை தீர்மானிச்சு செஞ்சாங்களோ, அதே போல இவரும் கட்டாயம் என்ன, ஒரு புள்ளியில இருந்து உச்சத்தில இருந்து எப்படி ஆரம்பிக்குதோ அது மாதிரி ஒரு புள்ளியில இருந்து தான் ஆரம்பிக்கும். சோ ஒரு புள்ளியில இருந்து ஆரம்பிக்க முற்படத்துல அவர் அதுக்காக தெரிவு செஞ்ச புள்ளி தான் என்னன்னு சொன்னா, நீரின் உண்மை புள்ளி வெப்பநிலை. சோ அதுக்காக அவரை தெரிவு செஞ்சவர் தான் யாருன்னு சொல்லி கேட்டா, நீரின் உண்மை புள்ளி வெப்பநிலை. சரியா? இந்த கெல்வின் அளவு திட்டத்துக்கு தான் கெல்வின் அளவு திட்டம்னு சொல்லுத, தனி வெப்பநிலை அளவு திட்டம்னு சொல்லுது, தனியான ஒரு வெப்பநிலை பேஸ் பண்ணி தனி வெப்பநிலை அளவு திட்டம்னு சொல்லுத. சோ இதெல்லாமே அவருக்கு தான் சொல்லுது. சரிதானே? இரண்டாவது, நீரின் உண்மை புள்ளி வெப்பநிலை என்று சொல்லக்கூடிய ஒரு தனியான ஒரு வெப்பநிலை, ஒரு புள்ளியில இருந்து தான் இதை வந்து உருவாக்கியிருக்காரு. சரி, நீரின் உண்மை புள்ளி வெப்பநிலைன்னு சொன்னா என்னன்னு சொல்லி பாத்தீங்க. கெல்வின் அளவு திட்டம்னா பார்த்திருக்கீங்க, சர்வதேச அளவு திட்டம். அது நீரின் உண்மை புள்ளி வெப்பநிலை அடிப்படையாக கொண்டிருக்குது, அது கெல்வினால கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது, எல்லாம் பார்த்தீங்க. சரியா? இப்ப பாருங்க எப்படி,
நீரின் மும்மை புள்ளி வெப்பநிலைன்னு சொன்ன என்னன்னு சொன்னா நீரின் 3 புள்ளிகளும் நீருக்குரிய மும்மை புள்ளின்ற நீரின் 3 வடிவங்களும் என்ன திரவம் திண்மம் வாய் இந்த 3 புள்ளிகளும் இந்த மூன்று இருக்கக்கூடிய இந்த நீரின் 3 வடிவங்களும் இருக்கக்கூடிய ஒரு வெப்பநிலை இருக்குது அது என்ன வெப்பநிலைன்னு சொல்லி கேட்டா 273.16 கெல்வின் 273.16 கெல்வின் அது என்ன அப்படின்னு சொன்னா என்னன்னா நீரின் 3 புள்ளிகள் அதாவது தூய நீர் திரவமாக என்ன எடுக்கலாம் தூய நீர் எடுக்கலாம் சரியா திண்மமாக தூய பனிக்கட்டி எடுக்கலாம் சரியா தூய பனிக்கட்டி எடுக்கலாம் சரியா பாருங்க நீர் திரவம் என்ன சொன்னா இப்ப நீரின் வெப்பநிலையை குறைச்சிட்டு போகல 0 பாகை சி வடக்கல அதாவது நீரின் வெப்பநிலை 0 ஆகல நீர் என்ன செய்யும் சொன்னா உருக ஆரம்பிக்கும் நீர் என்ன செய்யும் சொன்னா உருக ஆரம்பிக்கும் சரி உரைய ஆரம்பிக்கும் சரியா உரைய நீர் என்ன செய்யும் உரைய ஆரம்பிக்கும் சோ இந்த டைம்ல இருக்கக்கூடிய அந்த திரவம் சரியா அதே போல அந்த டைம்ல உரைய ஆரம்பிச்சு வரக்கூடிய அந்த திண்மம் பாருங்க அந்த குறித்த அந்த வெப்பநிலையில திரவமும் இருக்குது திண்மமும் இருக்குது அதே போல நீரின் நிரம்பல் ஆவி அந்த கறந்த சந்தர்ப்பத்துல கொதித்து வர ஆவியில நிரம்பல் காரணமாக நீராவி நிரம்பல் காரணமாக வரக்கூடிய நிரம்பலா வாயு நிலையில வருது நிரம்பல தூய நீர் தூய பனிக்கட்டி நீரின் நிரம்பலாவி ஆகிய மூன்றும் சமநிலையில் இருக்கக்கூடிய புள்ளிதான் என்னன்னு சொல்லி கேட்டா நீரின் மும்மை புள்ளி நீரின் ஒவ்வொரு நிலைகள்லையும் உள்ள 3 பொருட்கள் வந்து என்ன செய்யணும் இந்த சமநிலையில இருக்கு தூய நீர் தூய பனிக்கட்டி நீரின் நிரம்பலாவி ஆகிய மூன்றும் சமநிலையில காணக்கூடிய புள்ளிதான் என்ன நிரம்பலாவி சரியா நீரின் முழுக்க நீர் பனிக்கட்டியாக பனிக்கட்டி வெப்பநிலை என்னன்னா பனிக்கட்டி புள்ளி என்னன்னு சொன்னா 0 பாகை சி 0 பாகை சி எத்தனை கெல்வினுக்கு சமம்னு சொன்னா 273.15 கெல்வினுக்கு சமம் 15 கெல்வின் சமம் ஆனா நீரின் மும்மை புள்ளிய பாருங்க நீரின் பனிக்கட்டி புள்ளியை விட 0.01 கெல்வின் வெப்பநிலை கூட எப்படியோ நீர் முழுக்க பனிக்கட்டி ஆகுத வெப்பநிலையை விட இங்க என்ன வெப்பநிலை கூட கொஞ்சம் சூடு கூட பாருங்க நல்லா பாருங்க இந்த வெப்பநிலையில நீர் முழுக்க பனிக்கட்டி ஆயிரு எல்லா நீரும் பனிக்கட்டி ஆயிரு சரியா திண்மமா மட்டும்தான் இருக்கு ஆனா நீரின் மும்மை புள்ளின்னு சொல்லக்கூடியவர் அதை விட கொஞ்சம் வெப்பநிலை கூட அப்ப அங்க என்ன செய்யலாம் திரவமும் இருக்கலாம் இப்ப உங்களுக்கு டவுட் வரையல என்ன முழுக்க திண்மம் தானே இருக்கும் அந்த வெப்பநிலையில திரவம் இருக்கிறாங்க ஆனா இது கொஞ்சம் வெப்பநிலை கூடன்னு சொன்னதால அங்க திண்மமும் இருக்கும் திரவமும் இருக்கும் கொஞ்சம் தானே அப்ப திண்மமும் இருக்கும் திரவமும் இருக்கும் அதோட நீரின் நிரம்பலாவியும் இருக்கும் சோ 3 நிலைகள் உள்ளதான் இந்த மும்மை புள்ளி ஆனா நீரின் பனிக்கட்டி புள்ளி என்ன அதை விடையும் வெப்பநிலை குறைஞ்ச ஒரு பெருமானம் எவ்வளவு குறைவு 0.01 கேள்வி குறைவு சரியா சோ இதுல இருந்து பார்க்கலாம் ஒரு பாகை சி சமன் சரி ஒரு கெல்வின் சமன் 273.15 பாகை சி ஆகவே ஒரு கெல்வின் சமன்
அதனால அப்படிதான் வரும். ஒரு கெல்வின் சமன் என்ன வரும்னு சொன்னா 1 கீழே 273.15 பாகை சீனு வரும். பாகை சீனு போட வேணும். பாகை சீனு போனீங்கன்னு சொன்னா பிரச்சனையா? நீங்க அதுக்கப்புறம் ரெண்டு கேள்வி நீங்க பெருக்கி பெருக்கி எடுப்பீங்க. அதுக்கப்புறம் முழு கணக்கும் படிச்சு முழு பிசிக்ஸும் செஞ்சிடும். சாரி, பாகை சீனு போட சார். நீங்க பனிக்கட்டி புள்ளி சார்பாக பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி வந்து இவ்வளவு வரும். நீரின் உண்மை புள்ளி சார்பாக பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி எவ்வளவு வரும்? 1 கீழே 273.16 கிட்டத்தட்ட எல்லாம் வந்து தானே. அப்ப பாகை செல்சியஸ் இருக்கும். பாகை கெல்வினுக்கு எப்படி தொடர்பு வரும்? 273.15 கெல்வின் பிளஸ் தீட்டா. அப்ப ஒரு கெல்வின் ஒரு செல்சியஸ் சொன்னா 274.15 கெல்வின். 2 செல்சியஸ் சொன்னா 275.15 கெல்வின். இப்படிதான் போடும். சரியா? ஆனா 1.6 சொன்னது நீரின உண்மை புள்ளி. அது என்ன கொஞ்சம் கூட. அப்ப கொஞ்சம் திரவம் பிரிக்கும். இவ்வளவு டீப்பா இருக்கு மேல விளக்கப்படுத்தல. சரியா? உங்களுக்கு சும்மா விளங்குறதுக்காக இவ்வளவு இறங்கி வேணும். ஓகே, சரி. இப்ப உங்களுக்கு கெல்வின் அளவு திட்டம் சொன்னா என்ன? கெல்வின் அளவு திட்டம் யார பேஸ் பண்ணிருக்காரு? அவர் என்று சொன்னா யாரு? அவருடைய வெப்பநிலை என்ன? பனிக்கட்டி, இதுல பனிக்கட்டியும் திரவம் எப்படி அந்த வெப்பநிலையில் இருக்கும் டவுட் வரையுமே. அதுக்கு பனிக்கட்டி புள்ளி எந்த வெப்பநிலை? சோ அது ஒரு கொஞ்சம் விவரம் விட கூட இங்க திரவம் இருக்கும், 3 நிலைகளும் இருக்கும், சமநிலை இருக்கும் ப்ரூஃப் பண்ணி அதே போல வச்சு நீரின் உண்மை புள்ளி சார்பான கெல்வின் பெருமானம் என்ன, பனிக்கட்டி புள்ளி சார்பான கெல்வின் பெருமானம் என்ன, பாகை செல்சியஸுக்கும் பாகை கெல்வினுக்கும் இடையிலான தொடர்பு என்னது வர சொல்லியாச்சு. இப்ப இந்த நீரின் உண்மை புள்ளிய வச்சுத்தான் இந்த கெல்வின் அளவு திட்டம் இருக்கு. சோ இப்ப நாம செல்சியஸும் பெரனைட் இந்த அட்டவணை ஒன்று அடிச்சு பார்த்தது போல கெல்வின் அளவு திட்டம் எப்படி இந்த நீரின் உண்மை புள்ளியோட தொடர்பு பட்டிருக்குதுன்னு சொன்னா சிம்பிளா இல்ல, நீரின் உண்மை புள்ளியின் வெப்பநிலையை நாம் எடுப்போம் வந்து என்னன்னு சொல்லி நீரின் உண்மை புள்ளியின் வெப்பநிலை எக்ஸ் ட்ரிபிள் இது வரும் எக்ஸ் ஆர். நீரின் உண்மை புள்ளி வெப்பநிலைய பார்த்தோம்னு சொன்னா எக்ஸ்ஆர் வருது. ஒரு கெல்வின் அளவு திட்டத்துல நீரின் உண்மை புள்ளிக்குரிய பெருமானம் என்னன்னு சொன்னா எக்ஸ்ஆர் உண்மை புள்ளி பெருமானம். இதே இப்ப இது வந்து உண்மை புள்ளி பெருமானம். இங்க நம்ம கீழ் நிலைத்த புள்ளி மேல் நிலைத்த புள்ளி 2 புள்ளிகளை தெரிவு செய்யும். ஆகவே QL தீட்டா L தீட்டா H 2 எடுக்கும். ஆனா நாம இங்க என்ன தெரிவு செஞ்சது? ஒன்றே ஒன்றுதான். அதுதான் என்ன? எக்ஸ். அப்ப அடுத்தது நம்ம அளவீடு வந்து எக்ஸ் எடுப்போம். அளவீடு எக்ஸ். சோ நீரின் உண்மை புள்ளிப்படி எப்படி தொடர்பு வரும்னு சொன்னா எக்ஸ் ஈக்குவல் டு சரியா? உண்மை புள்ளிப்படி நம்ம பெருமானம் காணப்படும். சோ அளவீடு இதை எக்ஸ் தீட்டான்னு எடுக்கும். அதாவது நாம் அளவிட வேண்டிய அளவீட நான் எக்ஸ் தீட்டான்னு எடுத்துக்கொண்டேன். சோ நீரின் உண்மை புள்ளிப்படி வரக்கூடிய வாசிப்பு எக்ஸ் வந்து எப்படி வரும்னு சொன்னா எக்ஸ் தீட்டாவுக்கு கீழே எக்ஸ் ஆர் இன்டு 273.16 கெல்வின். இது என்ன? நீரின் உண்மை புள்ளி என்ற பெருமானம் வந்து இது வந்து நாம காண வேண்டிய அளவு. இப்ப நீரின் உண்மை புள்ளி சார்பாக வரக்கூடிய அந்த பெருமானத்தை இப்ப உங்களுக்கு இது குழம்புமோ தெரியா, நல்லா பாருங்க. இங்க வரக்கூடிய அந்த தீட்டாவுக்கு நான் என்ன சொன்னேன்? இவர் வந்து அந்த குறித்த வெப்பநிலையே இல்லை. அதாவது இந்த தீட்டான்னு சொன்னவரு பாகை, இது பாகை சீல பிரதிட்டம்னா இது பாகை சி சார்பான குறித்த வெப்பநிலை. பாகை பெரனைட் பிரதிட்டம்னா பாகை பெரனைட் சார்பான குறித்த வெப்பநிலை.
குறித்த வெப்பநிலை என்றவரை இதை சுருக்கி வரவர் தான் அந்த குறித்த வெப்பநிலை. இங்க வரக்கூடிய தீட்டா என்ன? பாகை சி சார்பான தீட்டா, பாகைகள் பெரனைட் சார்பான தீட்டா. அதே போல இங்க வரக்கூடிய இந்த பெருமானம் எக்ஸ்ன்னு சொன்னவர் யாருன்னு சொல்லி கேட்டா கெல்வின், அதாவது நீரின் உண்மை சொல்லி சார்பான கெல்வினுக்கான பெருமானம் தான் இது எக்ஸ் சார்பானவர். பிரதியிட்டு சுருக்கினா அர்த்தம். இவரெல்லாம் தேவையில்லை, உங்களுக்கு நான் இறங்கி சொல்லித்தரன்றதுக்காக தான் இதெல்லாம் சொல்லித்தரேன். சரியா? குழப்பி வரும். மேக்சிமம் எல்லாத்தையும் சொல்லி தந்தேன். அடுத்தது நான் ஏற்கனவே ஒரு தொடர்பு சொல்லி தந்தேன். மெயினாக இங்க வரக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே என்ன செய்யும் சொன்னா, யார பேஸ் பண்ணி வரும்னு சொன்னா, இங்கே கூட நான் கண்டுபிடிச்ச ஒரு தொடர்பு தானே, இந்த தொடர்பை பேஸ் பண்ணி தான் வரும். சரியா? ஆகவே நான் இப்ப உங்களுக்கு ஒரு 2 கேள்வி செஞ்சு வரேன். ஏன்னா 2 கேள்வினா நீங்க பாஸ்ட் பேப்பர் உள்ள கேள்விகளை செஞ்சு பாருங்க. நம்ம கேள்விகள் செய்யற சந்தர்ப்பத்துல செலக்ட் பண்ணி கேள்விகள் செய்யற சந்தர்ப்பத்துல உங்களுக்கு நீங்க தர பிடிக்குது. சரியா? நான் பாருங்க, ஒரு கேள்வி ஒன்று. இவ்வளவு தியரி. சோ நான் தியரியை போட்டுட்டா உங்களுக்கு விளங்கு. ஒரு மனித உடலின் வெப்பநிலை 37 பாகை சி ஆகும். இதனை பெரனைட்லையும் கெல்வின்லையும் காணும். சரியா? எப்படி? ஒருத்தர் வெப்பநிலை 37 பாகை சி, இத பெரனைட்லையும் கெல்வின்லையும் காணும். சரியா? பெரனைட்லையும் கெல்வின்லையும் காணும். இப்ப நீங்க இதுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னா, கெல்வின்ல காணுறது ஈஸி. 273 கூட்டி விட்டு காணலாம். கரெக்டா உங்களுக்கு 273 கூட்டி விட்டு பெரனைட்ல இந்த கெல்வின்ல காணலாம். இல்லாட்டி கெல்வின்ல காணுறதுக்கான லேசான வழி ஒன்று இருக்குது. என்னன்னு சொல்லி கேட்டா, இதே இடத்துல கெல்வின் பிரதிட்டு காணலாம். சரியா? இதே இடத்துல கெல்வினை பிரதிட்டு காணலாம். கெல்வினை இந்த இடத்துல பிரதியிடக்கல. சரி, நான் செஞ்சு காட்டு. பாகை பெரனைட் பிரதிடுவோமே. தீட்டா மைனஸ் தீட்டா எல் இன் கீழே தீட்டா எச் மைனஸ் தீட்டா எல் ஈக்குவல் டு, இது பாகை பெரனைட்டுக்கு, பாகை செல்சியஸுக்கு தீட்டா மைனஸ் தீட்டா எல் இன் கீழே தீட்டா எச் மைனஸ் தீட்டா எல். இப்ப நம்மட பாகை பெரனைட்ல காணும், இதான் நம்மட கேள்வி. இந்த தீட்டாவை காணும். இந்த தீட்டான்னு சொல்லவர் யாரு? ஏற்கனவே சொல்லித்தது. பாகை பெரனைட் சார்பான குறித்த வெப்பநிலை. தீட்டா மைனஸ் கீழ்நிலைத்த புள்ளி என்ன? 32. இங்க 100 212 மைனஸ் 32 ஈக்குவல் டு தீட்டா என்ன? 37 சொல்லியிருக்கான். பாகை சீல கீழ்நிலைத்த புள்ளி 0, மேல் நிலைத்த புள்ளி 100 மைனஸ் கீழ்நிலைத்த புள்ளி 0. சரியா? சோ இங்க இருந்து சுருக்கி தீட்டாவை கண்டீங்கன்னா பாகை பெரனைட்ல, இந்த பாகை செல்சியஸ்ல தரப்பட்டதை நீங்க பாகை பெரனைட்ல காணி. இதே ப்ரொசீஜர் தான் அங்காலையும். தீட்டா மைனஸ் தீட்டா எல் இன் கீழே தீட்டா எச் மைனஸ் தீட்டா எல், தீட்டா மைனஸ் தீட்டா எல் இன் கீழே தீட்டா எச் மைனஸ் தீட்டா எல். ஓகே, இப்ப இங்க நம்ம கெல்வின்ல பிரதிடுவோம். சரியா? கெல்வின்ல பிரதிடுவோம். கெல்வின்ல கீழ்நிலைத்த புள்ளி மேல் நிலைத்த புள்ளி இல்லைன்றே தெரியும், நீங்க நினைச்சிருப்பீங்க. அங்கேயும் நம்ம கீழ்நிலைத்த புள்ளி மேல் நிலைத்த புள்ளி என்றதுல நாம என்ன எடுக்கும்? நீரின் பனிக்கட்டி புள்ளியையும் நீரின் கொதிநீராவி புள்ளியையும் எடுக்கும். நீரின் பனிக்கட்டி புள்ளி என்ன? 0 பாகிஸ். 0 பாகிஸ் கெல்வின்ல எவ்வளவு? 273 கெல்வின். மேல் நிலைத்த புள்ளி 100 பாகிஸ். அப்ப அங்க 373 கெல்வின் போடும். தீட்டா மைனஸ் கீழ்நிலைத்த புள்ளி 273 கெல்வின், மேல் நிலைத்த புள்ளி 373 மைனஸ் கீழ்நிலைத்த புள்ளி 273. இங்க 37 மைனஸ் 0 கீழே 100 மைனஸ் 0. சோ இதுல இருந்து சுருக்கி தீட்டாவை கண்டீங்கன்னா சரி. விளைச்சா இதே மீதம் சுருக்கினா 100 வரும். இந்த 100 வெட்டிப்படும். இது அங்காளுக்கு கூட்டி படிக்கணும்னு சொன்னா 37ஓட 273 கூட்டிப்பட்டு எவ்வளவு வரும்? 240 வரும் போல. 240 வரும். 240 இல்ல, 310 வரும். 310 வரும். அடுத்த 310 வரும்.
நீங்க டைரக்டாவே கூட்டலாம், ஆனா கெல்வினையும் இப்படி செய்யலாம்ன்றத சொன்னேன். இப்படியான ஒரு கேள்வி வரலாம், சரியா? சிம்பிளா. அப்படி இல்லைன்னு சொன்னா இன்னும் ஒரு கேள்வி வரலாம். இப்ப வந்து வெப்பமானிகளை பயன்படுத்தி நான் சொன்னேன், உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னேன் என்ன செய்வோம், பாகை ஃபாரன்ஹைட்டுக்கும் பாகை செல்சியஸுக்கும் பாகை கெல்வினுக்கும் இடையிலான கனெக்ஷன் எப்படி இருக்கும்னு சொல்லி காணும்னு சொன்னேன். அதைத்தான் இந்த இடத்துல கண்டிருக்கோம். அதே போல இன்னும் ஒன்று காணலாம், உங்களோட வெப்பமானி பிழையாக இருக்குதுன்னு சொன்னா என்ன செய்யுது? இப்ப உங்கள்கிட்ட ஒரு வெப்பமானி இருக்குது, அந்த வெப்பமானியில வந்து கீழ்நிலைத்த புள்ளிய -10 பாகை செய்து காட்டலாம் அப்படின்னு சொன்னா, உங்களோட வெப்பமானியை கொண்டு போய் நீங்க ஐஸ் கட்டிக்குள்ள வச்சீங்கன்னா அதுல வாசிப்பு -10 காட்டுது. தூய அந்த அப்ப உறைஞ்சிட்டு இருக்கிற பனிக்கட்டிக்குள்ள நீங்க வச்சீங்கன்னு சொன்னா -10 காட்டுது. சம்டைம் ஐஸ் கியூப் வந்து மிக பெரிதாக மாறிய சந்தர்ப்பத்துல வெப்பநிலை மைனஸ் கீழே போக சந்தர்ப்பம் இருக்குது. நான் அப்ப அப்ப உறையுதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இல்லாட்டி அப்ப உருகிட்டு இருக்கிற பனிக்கட்டின்னு சொன்னா அது 0.0 தான் இருக்கும். ஆனா உங்களோட வெப்பமானி -10 காட்டுது, சரியா? ஒரு நீர் இப்ப கொதிக்குது, இப்ப சூடு கொடுக்காம இப்ப கொதிக்க ஆரம்பிக்குது. இப்ப கண்டிப்பாக 100 பாய்சி இருக்கணும். ஆனா அவரோட வெப்பமானி எவ்வளவு காட்டுதுன்னு சொன்னா 120 பாய்சின்னு காட்டுது, சரியா? இப்ப அவனோட வெப்பமானி பிழை வந்திருக்குது. கீழ் நிலைத்த புள்ளியும் பிழையாக இருக்குது, மேல் நிலைத்த புள்ளியும் பிழையாக இருக்கு, சரியா? சோ இவரை பயன்படுத்தி நாம என்ன செய்யணும்னா, உண்மையிலேயே சரியான ஒரு வெப்பமானியை பயன்படுத்தி ஒருத்தர வெப்பநிலை அழுத்தம் வர பெருமானம் வந்து எவ்வளவு வருதுன்னு வைங்க, 50 பாய்சி வருது. சரியான ஒரு ஆளை கொண்டு அளவு. இப்ப பிழையான இவரால அந்த 50 பாய்சியால எவ்வளவு வருன்றது கேள்வி. அப்ப அதை எப்படி பிரதியிடலாம்? நம்ம பிழையானவர்ல வரக்கூடிய டீட்டாவை தானே காணணும். டீட்டா மைனஸ் இங்க கீழ்நிலைத்த புள்ளி எவ்வளவு, -10. அடுத்தது 120 மைனஸ் -10 ஈக்குவல் டு சரியான வெப்பமானியில வந்த அளவீடு எவ்வளவு, 50 மைனஸ் சரியான வெப்பமானியில கீழ்நிலைத்த புள்ளி 0, சரியான வெப்பமானியில மேல்நிலைத்த புள்ளி 100, சரியான வெப்பமானியில கீழ்நிலைத்த புள்ளி 0. சோ இங்க சுருக்கினீங்கன்னா தீட்டா பிளஸ் 10 கீழே 130 ஈக்குவல் டு 1/2 வரும். சோ தீட்டா ஈக்குவல் எவ்வளவு வரும், 65 மைனஸ் பண்ணா 55 வரும். அந்த பிழையான வெப்பமானியை கொண்ட அளவுகள் அந்த வாசிப்பும் பிழையாக வருது. சோ இதே போல பல கேள்விகள் இருக்குது, சிம்பிளான கேள்விகள். இந்த ஏரியாவுக்குள்ள இருந்து கூற்று கேள்விகள்ல வந்து உங்களுக்கு இதுல எது சரி ஒரு கூற்ற சொல்லி கேள்வி வரலாம். எதை சொல்லி வரலாம்? நீரின் உண்மை புள்ளியின் வெப்பநிலையின் பெருமானம் 273.15 வரலாம். அப்ப அந்த கூற்று எனக்கு இல்லை, ஏன்னா நீரின் உண்மை புள்ளி 273.16. அடுத்த வெப்ப சமநிலையை பயன்படுத்தி சரி கூற்று கேள்வி வரலாம். இதை வச்சு நீங்க செஞ்சு சரிபில் எடுக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா பேசிக்காக இது மாதிரி கொஸ்டின்ஸ் எம்சிக்யூ வரலாம், சிம்பிளா வரும். நான் இப்ப அதுல அடுத்தடுத்த அலைகள் தொடர்புபடுதல் சொல்லி காட்டியிருக்கேன். பிழையான ஒரு வெப்பமானியை பத்தி நீங்க சொல்லிக்கிறேன். இப்படிதான் பேசிக்கா உங்களுக்கு வரும். சோ இதை வச்சு நீங்க செய்யணும். சோ இன்னைக்குரிய கிளாஸ்ல 10ல முதலாவது பகுதியா ஃபுல்லா முடிச்சிருக்கோம். சோ இதுக்கான நோட்ஸை நீங்க பாப்பீங்க. சோ உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா ஃபுல்லா கிளியரா, அப்ப நீங்க இதுல இருந்து ஃபுல் தியரியும் நீங்க கிளியர் பண்ணி கொள்வீங்க. நோட்ஸை பார்த்து உங்களுக்கு நோட்ஸ் இதை புஷ் பண்ணி உங்களுக்கு ஒரு ஷார்ட் நோட்ஸ் ஒன்று எடுக்கவும் முடியும், ஃபுல் நோட்ஸ் ஒன்று எடுக்கவும் முடியும். நாங்கள் நோட்ஸ் தருவோம். சோ இதை வச்சு உங்களுக்கு என்ன செய்யலாம்னா கவர் பண்ணி கொள்ளலாம். சோ உங்களுடைய தெர்மல் பிசிக்ஸ் இந்த தியரி கிளாஸ் இதே போலதான். அதே போல உங்களுக்கு ஃபைனல் ப்ராஜெக்ட்ல ஜாயின் பண்ணிருக்க மாணவர்களுக்கு எது சரி ஒரு பகுதியில டவுட் இருக்குன்னு சொன்னா, தியரி கிளியர் இல்ல, பார்ட்ஸ் கிளியர் இல்லைன்னு சொன்னா உங்களோட ரிவிஷன்ல வந்து அல்லது உங்களோட தியரியில வந்து இப்படி பார்த்து கிளியர் பண்ணிக்கொள்ள ஏற்படும். சோ யாரும் சரி ஃபைனல் ப்ராஜெக்ட் 25 அண்ட் ரிப்பீட்டர்ஸ் வந்து ஃபைனல் ப்ராஜெக்ட்ல ஜாயின் பண்ணணும்னு சொன்னா 070 282 நம்பர் பண்ணிடும். அதே போல 26 27 பிள்ளைகள் தெர்மல் பிசிக்ஸ் கிளாஸ்ல ஜாயின் பண்ண சொன்னாலும் அதே நம்பரை கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணி கொண்டே. சோ இதோட இந்த கிளாஸ் முடிப்போம். என்ன சார் டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. சோ ஸ்பீட்ல என்ன சார் சேஞ்சஸ் செய்யணும்னு சொன்னாலும் சொல்லுங்க. இதோட முடிச்சுக்கோங்க.